ஹாய், நான் உங்கள் எலக்ட்ரிக்கல் சதீஷ் பேசுகிறேன். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா டிசி ஜென்ரேட்டருடைய கொஸ்டினாக பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசி மோட்டார். டிசி மோட்டாரில் என்னென்ன கொஸ்டினாக கேட்பாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒன்றுமில்ல, டிசி மோட்டருடைய டைப்ஸு அது தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் என்னென்ன டைப் ஆஃப் ஜென்ரேட்டர்லாம் இருக்குது, அதோட சர்க்யூட் எல்லாம் கண்டிப்பாக தெரியணும். அது தெரிஞ்சால் நமக்கு கிட்ட ஒரு 20 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம டயக்ராமில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதான் ஒரு டிசி மோட்டார். இந்த டிசி மோட்டருடைய மாடல் கொஸ்டின் தான் பார்க்குறோம். இதை பற்றி எக்ஸ்பிளனேஷனாக வேணாம், ஏன்னா நம்ம கொஸ்டினை பற்றி தான் நடத்த போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, விச் இன்ஸ்ட்ருமெண்ட், எந்த கருவி, ஓகேங்களா, இஸ் யூஸ்டு டு மெஷர் ஆர்மேச்சர் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஒரு டிசி மோட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 வைண்டிங் இருக்கும். ஒன்று வந்து ஆர்மேச்சர் வைண்டிங், இன்னொன்று வந்து ஃபீல்டு வைண்டிங். இதுல ஆர்மேச்சர் வைண்டிங் உடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கெல்வின் பிரிட்ஜ். ஓகேங்களா? ஆனா நம்மளுக்கு ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ மெகர், பி மல்டிமீட்டர், சி சீரிஸ் டைப் ஓமீட்டர், டி வந்து கெல்வின் பிரிட்ஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின், விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ் டு டெஸ்ட் ஆர்மேச்சர் வைண்டிங் ஃபார் ஷார்ட் அண்ட் ஓப்பன் சர்க்யூட். அதாவது ஒரு ஆர்மேச்சர் வைண்டிங் இருக்கு, அந்த ஆர்மேச்சர் வைண்டிங் வந்து ஷார்ட் அண்ட் ஓப்பன் சர்க்யூட்ல எந்த டெஸ்ட் மூலியமா நம்ம பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். 4 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஏ வந்து டாங் டெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டாங் டெஸ்டர் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். டாங் டெஸ்டர் வந்து டாங் டெஸ்டர் அல்லது கிளாமெட்னு சொல்லுவோம். அது எதுக்குன்னா கரண்ட் வந்து எந்த ஒரு இன்டரப்ட் இல்லாம மெஷர் பண்ணது. ஸோ இதுக்கு இது ஆன்சர் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இன்டர்னல் க்ரோலர் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் க்ளோரர் இருக்கு. டி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர். இப்போ நமக்கு இது ஆன்சர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் க்ரோலர். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் க்ரோலர். ஓகே, அதுக்கு அடுத்து தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட் ஆஃப் டிசி மோட்டார். அதாவது ஒரு சர்க்யூட் டயக்ராம் இருக்கு அப்படின்னா, இந்த சர்க்யூட் டயக்ராம்ல ஏதோ ஒரு வைண்டிங்கை வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றாங்க. ஓகேவா? பை மீன்ஸ் ஆஃப் ரியோஸ்டாட்டு இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஒரு ரியோஸ்டாட்டை ஃபீல்டு வைண்டிங் கனெக்ட் பண்ணி அதோட ஸ்பீடை வந்து வேரி பண்ணுவோம். அதில் இது எந்த மெத்தட்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்ன மெத்தட்னா ஃபீல்டு டைவர்டர் மெத்தடா, அல்லது ஃபீல்டு டேப்பிங் மெத்தடா, அல்லது சி வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தடா, டி வந்து ஆர்மேச்சர் டைவர்டர் மெத்தடா. இதில் வந்து எந்த மெத்தட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எப்படி சொல்லலாம், ஒரு ஈஸி கான்செப்ட் சொல்ற பாருங்க. இது வந்து ஆர்மேச்சர் வைண்டிங், இது வந்து ஃபீல்டு வைண்டிங். இந்த ரியோஸ்டாட் வந்து எதுக்கு பேரலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சருக்கு தான் இருக்கு. ஸோ இது வந்து ஆர்மேச்சர் டைவர்டர் மெத்தட் தான் ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபோர்த் கொஸ்டின், விச் வைண்டிங் ஒயர் இஸ் யூஸ் டு டிசி ஃபீல்டு கைட். அதாவது ஒரு காயில்லாம் நமக்கு தெரியும், ஒரு வைண்டிங், அதாவது இப்போ ஒரு காயில்லாம் வந்து வைண்ட் பண்ணும், காப்பர் ஒயர் வச்சு வைண்ட் பண்ணும். அந்த வைண்டிங் ஒயர் என்னவா இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஏ வந்து சூப்பர் எனாமல்டு காப்பர் ஒயரு, ஆப்ஷன் பி வந்து சிங்கிள் சில்க் கவர் காப்பர் ஒயர், சி வந்து டபுள் சில்க் கவர்டு காப்பர் ஒயர், டி வந்து பிவிசி கவர்டு காப்பர் ஒயர் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. நம்மளுக்கு அந்த வைண்டிங் ஒயர்னால எனாமல் இருக்கணும். ஓகேங்களா? அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சூப்பர் எனாம்டு காப்பர் ஒயர் தான் ஆன்சர். ஓகேங்களா? அதனால வந்து எனாமல் இருக்கணும். எனாமல் இருந்தால் அது எனாமல் எடுத்து ஒன்றுமே அது ஒரு இன்சுலேஷன் தான் மேலே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு டிசி மோட்டருடைய ஃபார்முலா இது கேட்டிருக்காங்க, படிச்சு பார்ப்போமா? விச் ஃபார்முலா இஸ் யூஸ்டு டு கால்குலேட் தி ஸ்பீட் ஆஃப் டிசி மோட்டார். ஓகேங்களா? அதாவது டிசி மோட்டருடைய ஸ்பீடை மெஷர் பண்ணதுக்கு எந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. என்னென்ன, n இஸ் ஈக்குவல் டு, எதுக்கு n போடுறோம், n எடுத்து ஸ்பீடுக்கு சிம்பிள், ஸோ அதனால n போடுறோம். n இஸ் ஈக்குவல் டு இபி அப்படின்னு படிக்கக்கூடாது, பேக் எம்எஃப். இ வந்து பெருசா இருக்கும், பி வந்து சஃபிஷியன்ட்ல இருக்கும். பேக் எம்எஃப் டிவைடட் பை ஃப்ளக்ஸ், அல்லது பி n இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் இன்டு பேக் எம்எஃப், அல்லது சி n இஸ் ஈக்குவல் டு பேக் எம்எஃப் இன்டு ஃப்ளக்ஸ் இன்டு 120, டி வந்து n is equal to back EMF into flux into 60. ஓகேங்களா? நம்மளுக்கு ஆன்சர் இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ தான் நியரஸ்டா இருக்கு. n is equal to back EMF divided by flux. ஓகேங்களா? ஏ தான் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்ப்போம். இந்த மாதிரி ஃபார்முலா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு சில டைம்ல சம்ஸ் கேட்றாங்க. ஸோ நம்ம ஒரு சால்வ் பண்ற மாதிரி இருக்கு, அப்படியே எக்ஸாம் ஆலே உட்காந்து சால்வ் பண்ணலாம், ரொம்ப பெரிய சமனா இருக்காது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 6th கொஸ்டின்,
how many parallel path duplex lab winding in the armature of 4-pole DC motor? 4-poleனாலே நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா 2 தான். ஓகேங்களா? சரி, நம்ம ஆப்ஷன் ஒரு முறை பார்ப்போம். A வந்து 2, B வந்து 4, C வந்து 6, D வந்து 8. ஸோ 2. இது ஒரு கேல்குலேஷன் இருக்கு. நான் உங்களுக்கு இதை அடுத்த கிளாஸ் தனியாக உங்களுக்கு நடத்தி காட்டுறேன். இது எப்படி வந்து நம்ம 4-போலுக்கு வந்து 2 எடுத்துருக்காங்க அப்படின்னு. ஓகேங்களா? இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து 7th கொஸ்டின். which rule determines the அதாவது which rule determines the direction of rotation of armature in DC motor? DC motor வந்து armature rotation ஆகுதுல, அது எந்த ரூல் பிரகாரம் ரொட்டேட் ஆகுது? ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் கிரிப் ரூல். ஆப்ஷன் ஏ பாருங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் கிரிப் ரூல். அதுக்கப்புறம் பி வந்து ரைட் ஹேண்ட் டேம் ரூல். அதாவது இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு வந்து ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரெண்டுமே தெரியணும். அதுக்கப்புறம் இது டிசி மோட்டரா ஜென்ரேட்டரா கான்செப்ட் கொண்டாடணும். அப்போதான் நமக்கு வந்து கொஞ்சம் ஆன்சர் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சி பார்த்தீங்கன்னா ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இதாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் டி பார்க்கலாம். டி வந்து ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல். ஓகே, ஆன்சர் என்னன்னு சொல்லிங்கன்னா ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? ஏதோ டயக்ராம் இருக்கு. என்ன டயக்ராம் பார்த்துரும். வாட் இஸ் த நேம் ஆஃப் தி டிசி மோட்டார்? ஓகே, இது கொஞ்சம் அதிக நேரம் சொல்லலாமா? அதாவது ஒன்றுமே இல்லை, ஒரு டிசி மோட்டாருடைய டயக்ராம் இது. அப்படின்னா இந்த டிசி மோட்டார்ல இது எந்த மோட்டார்? ஏ டிசி ஷண்ட் மோட்டரா, பி வந்து டிசி சீரிஸ் மோட்டரா, சி வந்து டிசி டிஃபரன்ஷியல் காமன் மோட்டரா, டி வந்து டிசி குமுலேட்டிவ் காமன் மோட்டரா? இப்போ நம்மளுக்கு என்னன்னு தெரியும்னா ஷண்ட், சீரிஸ், டிஃபரன்ஷியல் காமன் மோட்டார், குமுலேட்டிவ் காமன் மோட்டார், இதோட சர்க்யூட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டயக்ராம் போலாம். ஓகேங்களா? டயக்ராம்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? டயக்ராம்ல வந்து 2 வைண்டிங் இருக்கும். என்ன வைண்டிங்கு? இது ஆர்மேச்சர், இது வந்து ஃபீல்டு. ஓகே, ரெண்டு வந்து இது ஆர்மேச்சருக்கு ஃபீல்டு வந்து பேரலா இருக்கு. அப்படிதானே? ஆர்மேச்சர் எடுத்து ஒன்றும் இல்லப்பா, A1 A2 எடுத்து ஆர்மேச்சரு, இந்த E1 E2 எடுத்து ஃபீல்டு. இது ஆர்மேச்சர் வைண்டிங், இது ஃபீல்டு வைண்டிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆர்மேச்சர் வந்து ஃபீல்டுக்கு வந்து பேரலா இருக்கிறதுனால இது டிசி ஷண்ட் மோட்டார் தான். பேரலுக்கு இன்னொரு பேர் வந்து ஷண்ட். ஆன்சர் வந்து டிசி ஷண்ட் மோட்டார். ஓகேங்களா? இதுவே இந்த வைண்டிங், இந்த ஃபீல்டு வைண்டிங் இருக்கு பாத்தீங்களா, இது அப்படி இது சீரிஸா இருந்ததுன்னா டிசி சீரிஸ் மோட்டார். அதாவது ஃபீல்டும் வந்து இப்போ வந்து சீரிஸ் வைண்டிங் இருக்கு, ஆர்மேச்சர் வைண்டிங் ரெண்டும் இருக்குன்னா அது காமன் மோட்டார். அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் குமுலேட்டிவ்ல வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி டயக்ராம் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். அது வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் இது போதும். 9th ஒன் வந்து விச் ரூல்ஸ் டிட்டர்மைன் தி டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட்? ஓகே, இது வந்து இப்போ கரண்ட் கேட்டிருக்காங்க. கரண்ட் வந்து எந்த ரூல் வந்து மெஷர் பண்ணிருக்கு? விச் ரூல் டிட்டர்மைன் தி டைரக்ஷன் ஆஃப் ஆர்மேச்சர்? அதாவது விச் ரூல் டிட்டர்மைன்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இன் டிசி மோட்டார்? டிசி மோட்டார்ல இதுல எந்த ரூல் வந்து கரண்ட் பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஆப்ஷன் ஏ படிக்கிறேன். ரைட் ஹேண்ட் கிரிப் ரூல். ரைட் ஹேண்ட் கிரிப் ரூலா அல்லது ரைட் ஹேண்ட் டேம் ரூலா? சி வந்து ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், டி வந்து ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல். ஓகேங்களா? கரண்ட்னால ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் தான் ஆன்சர். ஓகேங்களா? அதாவது நான் அடிக்கடி சொல்றது, ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டனால ரிப்பீட்டட் கொஸ்டினா கொஞ்சம் வருதுங்க. ஓகேங்களா? எக்ஸாம்ல வந்து இவ்வளவு ரிப்பீட்டட் வராது. அட்லீஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு ஒரு கணக்கு கேட்பாங்க, ரைட் ஹேண்ட் ரூல் வச்சு ஒரு கணக்கு கேட்பாங்க. ஒன்னு பிரின்சிபல் தத்துவத்துல கேட்பாங்க அல்லது இந்த மாதிரி கேட்பாங்க. விச் ரூல் டிட்டர்மைன்ஸ் தி அது பர்டிகுலர் இடம். இப்போ வந்து அந்த ரூல்ல எதை பேஸ் பண்ணிருக்கு? 3 ஃபிங்கர்ல தம்பு, 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், அதுல எதாவது டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் தி கண்டக்டரா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸா, மேக்னெட்டிக் ஃபீல்டா அல்லது இஎம்எஃப் கரண்டா, இதை பேஸ் பண்ணி வரும். சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். 10th கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் தி ஃபார்முலா டு கால்குலேட் தி கரண்ட் டேக்கன் பை டிசி ஷண்ட் மோட்டார் ஆர்மேச்சர்? ஓகேங்களா? அதாவது டிசி ஷண்ட் மோட்டார் வந்து கரண்ட் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஒரு 4 ஃபார்முலா இருக்கு. அதுல எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏ வந்து ஏக்கு பாத்தீங்கன்னா இதை வந்து ஐஏ அப்படின்னு படிக்கூடாது, ஆர்மேச்சர் கரண்ட். ஏன்னா இங்க என்ன கேட்டிருக்கேன்னா வாட் இஸ் ஃபார்முலா டு கால்குலேட் தி கரண்ட் டேக்கன் பை தி டிசி ஷண்ட் மோட்டார் ஆர்மேச்சர்? ஆர்மேச்சர் கரண்ட் கண்டுபிடிக்க தான் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, ஆர்மேச்சர் கரண்ட். அப்போ இந்த சிம்பிள் பேர் வந்து என்ன அப்படின்னா ஆர்மேச்சர் கரண்ட்.
armature current is equal to V divided by இது வந்து RA அப்படின்னு சொல்லக்கூடாது, armature resistance. ஓகேங்களா? B வந்து armature current is equal to இது வந்து back EMF divided by armature resistance. C is equal to armature current is equal to V minus back EMF divided by RA. ஓகே, C தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஒரு முறை D நான் பார்த்துறேன். D என்ன சொல்லியிருக்காங்கன்னா armature current is equal to V plus back EMF divided by RA. உனக்கு இதில் தான் கன்ஃபியூஸ் வந்துடும், C யா D யான்னு. அதாவது V மைனஸ் தான் வரணும், V பிளஸ் கூடாது. ஸோ ஆன்சர் வந்து C தான். ஓகேங்களா? இது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நீங்க வந்து ஒரு சில டைம்ல தப்பு பண்ண கூடாது. அந்த இடத்துல நம்ம பிளஸ் பார்த்தோம் மைனஸ் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் 11வது क्वेश्चन. which rule, ஓகேங்களா, எந்த ரூல் வந்து which rule is applied to identify the direction of flux in DC motor. அதாவது DC மோட்டருடைய ஃப்ளக்ஸ் வந்து எந்த ரூலை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து A வந்து கார்க்ஸ்க்ரூ ரூல், B வந்து ரைட் ஹேண்ட் கிரிப் ரூல், C வந்து ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், D வந்து ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 12th கொஸ்டின். ஓகேங்களா? என்ன வந்திருக்கு, திரும்ப டயராம் வந்திருக்கு. நான் அதான் என்ன சொன்ன, உங்களுக்கு ஒரு 6 மோட்டார் தான் இருக்கு டிசியில் பார்த்தீங்கன்னா. அந்த 6 மோட்டாருடைய சர்க்கியூட் டயராமும் ஒரு அளவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஈஸியா இதெல்லாம் நம்ம ஆன்சர் அட்டன் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நேம் தி டைப் ஆஃப் தி டிசி மோட்டார். ஒரு டிசி மோட்டாரோட டயராம் கொடுத்துறாங்க. இது என்ன டிசி மோட்டார்? ஏ வந்து ஷண்ட் மோட்டரா, பி வந்து சீரிஸ் மோட்டரா, அதுக்கப்புறம் சி வந்து லாங் ஷண்ட் காமன் மோட்டரா, டி வந்து ஷார்ட் ஷண்ட் காமன் மோட்டரான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ஷண்ட் மோட்டர் சீரிஸ் மோட்டர் ஏ அண்ட் பி இது ரெண்டும் கிடையாது. ஓகேங்களா? அது ரெண்டும் உனக்கு கொஞ்சம் தரவா தெரியும். சி அண்ட் டி தான். ஒன்னு லாங் ஷண்ட் காமன் மோட்டரா அல்லது ஷார்ட் ஷண்ட் காமன் மோட்டரா, இது ரெண்டுத்துக்கு தான் உனக்கு ஆன்சர் தெரியணும். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா ஷார்ட் ஷண்ட் காமன் மோட்டர் தான் ஆன்சர். ஓகேங்களா? லாங் ஷண்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வேற மாதிரி வரும், இந்த வைண்டிங் ஒன்று. ஓகேங்களா? அது டயராம் வரும்போது நானே உங்களுக்கு காமிச்சு விடுறேன். ஓகே, இது வந்து ஷார்ட் ஷண்ட் காமன் மோட்டார். அதுக்கப்புறம் அகைன் ஃபார்முலா வருது. வாட் இஸ் த ஃபார்முலா டு கால்குலேட் தி பேக் EMF இன் டிசி மோட்டார்? டிசி மோட்டார்ல பேக் EMF கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? இது ஆப்ஷன் பார்க்கணும் அவசியமே கிடையாது, உனக்கே தெரியும். ஓகேங்களா? என்ன தெரியும் டைரக்டா, இல்லைன்னா ஆப்ஷன் படிச்சு பார்க்கலாம். பேக் EMF இஸ் ஈக்குவல் டு ZNP இன்டு ஃப்ளக்ஸ் இன்டு 60A, இது கிடையாது. பேக் EMF இஸ் ஈக்குவல் டு N இன்டு P இன்டு ஃப்ளக்ஸ் இன்டு 60A, இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் C இஸ் ஈக்குவல் டு C வந்து back EMF is equal to flux into Z into N into P divided by 60A. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சரி D ஒரு முறை பார்க்கலாம். D வந்து back EMF is equal to 60A into flux into Z and P. ஸோ ஆன்சர் வந்து C தான் கரெக்ட். ஓகே, back EMF is equal to flux Z and P divided by 60A. சரி, இப்போ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்திருக்கு. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இது வந்து மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பார்க்கலாமா? மெக்கர் கிடையாது. மெக்கர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், சைட்ல ஒரு ஹேண்டில் ஒன்று வரும், 2 ஒயர் இன்சர்ட் பண்ணிட்டு ஹேண்டில் சுத்துற மாதிரி இருக்கும். அப்போ இது கண்டிப்பா வந்து மெக்கர் கிடையாது. ஓகேங்களா? ஏ வந்து மெக்கர் கிடையாது. வாட் இஸ் த நேம் ஆஃப் தி எக்யூப்மெண்ட் கேட்டிருக்காங்க. இந்த எக்யூப்மெண்ட் பேரு, ஓகே, எக்யூப்மெண்ட்டைய இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லலாம் நம்ம. ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது. சரி, ஓகே. பி வந்து எர்த் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டர் கிடையாது. சி வந்து இன்டர்னல் க்ளோலர் அல்லது எக்ஸ்டர்னல் க்ளோலர், இது ரெண்டுத்துல தான் ஆன்சர். ஓகேங்களா? இது இன்டர்னல் க்ளோலரா எக்ஸ்டர்னல் க்ளோலரா, இது வந்து என்ன பார்த்தா எக்ஸ்டர்னல் க்ளோலர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन வந்து 15th என்னன்னு பார்ப்போமா? வாட் இஸ் த நேம் ஆஃப் தி வைண்டிங்? ஒரு வைண்டிங் உடைய பேர் கேக்குறாங்க. என்னன்னா இஃப் காயில் பிட்ச் is less than pole pitch, அதாவது if coil pitch less than pole pitch, அதாவது காயில் பிட்ச் வந்து காயில் பிட்ச் காட்டிலும் போல் பிட்ச் வந்து கம்மியா இருக்கு, அப்போ அது வந்து என்ன வைண்டிங் கேக்குறாங்க. ஏ வந்து ஃபுல் பிட்ச் வைண்டிங், பி வந்து ஆஃப் பிட்ச் வைண்டிங், சி வந்து லாங் கோடட் வைண்டிங், டி வந்து ஷார்ட் கோடட் வைண்டிங். அதாவது காயில் பிட்ச் உடைய போல் பிட்ச் லெஸ் தேன்ல இருக்கு அப்படின்னா அது வந்து ஷார்ட் கோடட் வைண்டிங். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து 16th क्वेश्चन. வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப்? தெரியுங்களா? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப்? ஓகேங்களா?
வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் சீரிஸ் ரெசிஸ்டர் கனெக்டட் வித் holding coil in a DC 4-point starter. 4-point starterல holding coil ஒரு coil இருக்கு. அது வந்து சீரிஸ் அதாவது இந்த சீரிஸ் ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்ற காரணத்தை கேட்டிருக்காங்க. என்ன பர்பஸ், அது என்ன வேலை செய்யுது, ஓகே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னென்ன ஆப்ஷன் பார்த்து படிக்கலாமா? ஏ ஆப்ஷன், லிமிட் தி கரண்ட் இன் ஹோல்டிங் காயில். லிமிட் தி கரண்ட் இன் ஹோல்டிங் காயில். கரண்ட் தான் லிமிட் பண்ணுது. இருந்தாலும் பி ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. இப்போ நம்ம படிச்சுட்டு வரலாம். பி வந்து நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை விட்டுறக்கூடாது. இருந்தாலும் அடுத்த ஆப்ஷன் கொஞ்சம் படிச்சு பார்க்கணும், ஓகேங்களா? பி வந்து இன்க்ரீஸ் தி கரண்ட் இன் ஹோல்டிங் காயில் கிடையாது. இன்க்ரீஸ் தி வோல்டேஜ் இன் ஹோல்டிங் காயில் கிடையாது. டி வந்து டிக்ரீஸ் தி வோல்டேஜ் இன் ஹோல்டிங் காயில் இல்ல. இப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா லிமிட் தி கரண்ட் இன் ஹோல்டிங் காயில். இதுதான் வந்து கன்ஃபார்ம் ஆன்சர், ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் 17th கொஸ்டின் போலாமா? 17th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விச் ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட், அதாவது விச் ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட் ஆஃப் டிசி சீரிஸ் மோட்டர். என்ன மோட்டர்? டிசி சீரிஸ் மோட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் எலக்ட்ரிக் ட்ரெயின். இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின்னா என்ன மோட்டர்ல ரன் ஆகுது? டிசி, அதாவது என்ன சப்ளைனா டிசி சீரிஸ் மோட்டர்ல தான் ரன் ஆகுது. என்னது? எலக்ட்ரிக் ட்ரெயின். இப்போ இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து ரன் ஆகி இருக்கும். அது வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணல. ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணாதுன்னா ட்ரெயின் நிற்கும். சரி, அந்த ஸ்பீடை எப்படி கண்ட்ரோல் பண்றான்னு பார்க்கலாம், ஓகேவா? 4 மெத்தட் இருக்கு. என்னென்ன மெத்தடு? ஏ வந்து ஃபீல்டு, எங்க இருக்கு? ஃபீல்டு டைவர்ட்டட் மெத்தட் ஒன்று. பி வந்து ஃபீல்டு டேப்பிங் மெத்தட் ஒன்று. சி வந்து ஆர்மேச்சர் டைவர்ட் மெத்தட் ஒன்று. டி வந்து சப்ளை வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட். இந்த 4 மெத்தடு இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா டிசி மோட்டருடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணது தான். ஆனா அது டிசி சீரிஸ் மோட்டருக்கா, டிசி ஷண்ட் மோட்டருக்கா, டிசி காமன் மோட்டர்ல குமுலேட்டிவ் மோட்டரா, டிஃபரன்ஷியல் மோட்டரா, லாங் ஷண்டா, ஷார்ட் ஷண்டானது ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ஓகேவா? ஒவ்வொரு மோட்டரை ஒவ்வொரு மெத்தட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றாங்க. நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்னது, எந்தெந்த மோட்டர் எப்படி எப்படின்னா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றாங்க தெரிஞ்சாதான் ஆன்சர் அட்டன் பண்ண முடியும். இதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ என்ன அப்படின்னா டிசி சீரிஸ் மோட்டர், ஓகேவா? டிசி சீரிஸ் மோட்டர் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் யூஸ் பண்றாங்க. ஸ்பீட் எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா ஃபீல்டு டைவர்ட்டட் மெத்தட்ல கண்ட்ரோல் பண்றாங்க, ஓகேவா? கிளியரா? அதுக்கப்புறம் 18th என்ன அப்படின்னா why shunt field coil, அதாவது shunt field coil is connected in series. shunt field coil வந்து சீரிஸா கனெக்ட் பண்ணிருக்காங்க with holding coil, ஓகேவா? holding coilக்கு வந்து சீரிஸா கனெக்ட் பண்ணிருக்காங்க in 3-point starter, in DC 3-point starterல கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. why shunt field coil is connected in series with holding coil. holding coilக்கு shunt field coil வந்து சீரிஸா கனெக்ட் பண்ணிருக்காங்க. எதுல? DC 3-point starterல. ஸ்டார்ட், அதாவது ஸ்டார்டர் உங்களுக்கு சொல்றேன், டிசி ஸ்டார்டர்னு சொல்றாங்க. இந்த டிசி ஸ்டார்டர்ல பாத்தீங்கன்னா 2-point starter இருக்கு, 3-point starter இருக்கு, 4-point starter இருக்கு, 3 ஸ்டார்டர் இருக்கு. இந்த ஸ்டார்டர்லாம் இருக்கு அப்படின்னா அந்தந்த மோட்டரை பொறுத்து, டிசி சீரிஸ் மோட்டரா, டிசி ஷண்ட் மோட்டரா, காமன் மோட்டரா, எந்தெந்த மோட்டருக்கு இந்தந்த ஸ்டார்டர் தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ ஏசி சொல்றதுல நம்ம டிவல் ஸ்டார்டர் இருக்கு, ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் இருக்கு, ஆட்டோமேட்டிக் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் இருக்கு. இந்த மாதிரிலாம் ஸ்டார்டர் யூஸ் பண்றோம். ஒவ்வொரு மோட்டர் எஸ்பி ரேஞ்சை பொறுத்து நம்ம அங்க பயன்படுத்துவோம். அதே மாதிரி டிசிக்கும் ஸ்டார்டர் இருக்கு, ஓகேங்களா? ஸ்டார்டர் இல்லாம மோட்டரை ஸ்டார்ட் பண்ணவே கூடாது, ஓகேங்களா? இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷண்ட் ஃபீல்டு காயில ஹோல்டிங் காயிலுக்கு சீரிஸா எது கனெக்ட் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. சரி, ஓகே, நம்ம கொஸ்டினை படிச்சு பார்ப்போம். இன்க்ரீஸ் தி ஹோல்டிங் காயில் கரண்ட், இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். அதே எப்படி இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றோமோ அதே மாதிரி பி பாருங்க, டிக்ரீஸ் தி ஹோல்டிங் காயில் கரண்ட், டிக்ரீஸ் பண்ண மாட்டோம். ப்ரொடெக்ட் தி ஷண்ட் ஃபீல்டு ஃப்ரம் ஓவர் கரண்ட், ஷண்ட் ஃபீல்டை ஓவர் கரண்ட்ல இருந்து பாதுகாக்குது. ஓவர் கரண்ட்னா என்ன? ஓவர்லோடு கரண்ட் அப்படிதான் எடுத்துக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் டி வந்து ப்ரொடெக்ட் தி மோட்டார் இன் கேஸ் ஆஃப் ஓபன் சர்க்யூட் இன் ஷண்ட் ஃபீல்டு, ஓகேங்களா? இதுதான் ப்ரொடெக்ட் தி மோட்டார். மோட்டார் வந்து பாதுகாக்குது இன் கேஸ் ஆஃப் ஒரு வேலை, ஓகே, ஒருவேளை ஓப்பன் இன் ஷண்ட் ஃபீல்டு, ஷண்ட் ஃபீல்டு காயில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மோட்டர் வந்து பாதுகாக்குது. எது? அந்த ஷண்ட் ஃபீல்டு காயில் வந்து சீரியஸா ஹோல்டிங் காயில் கனெக்ட் பண்ணிருக்கோம்ல, அதனால, ஓகேங்களா? இது பாருங்க, இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ற கொஸ்டினே கிடையாது. கவனிங்க, இது என்ன வேலை செய்யுதோ அதை தான் பண்றோம். ஷண்ட் ஃபீல்டுன்னு சொல்லிட்டோம், ஓகேங்களா? அது வந்து ஹோல்டிங் காயிலுக்கு கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்போ
ஷண்ட் ஃபீல்டு தான், ஷண்ட் காயில்ன்ற வார்த்தை எங்க வருதுன்னு பாரு, ஏன்னா அதை தான் அது பாதுகாக்குது. ஓகேங்களா, ஷண்ட் ஃபீல்டு இருக்கு, ப்ரொடக்ட்னு சொல்லுது, பாதுகாக்குது எப்போ அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா. ஓகேங்களா, சரி போதும். அடுத்து போலாம். 19 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, why the direction of rotation is changed only by changing the armature current direction in a DC common motor. அதாவது மோட்டருடைய டைரக்ஷன் இருக்கு, அது சுத்து டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லுவாங்க, அதாவது சுற்றக்கூடிய திசை இருக்கு, அதை வந்து ஏன் வந்து ஆர்மேச்சர் கரண்ட் டைரக்ஷனை மாத்துறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. எதெல்லாம் டிசி காமன் மோட்டார்ல ஆப்ஷன் படிச்சு பார்ப்போம். ஓகே, ஆப்ஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா மெயின்டைன், ஆப்ஷன் ஏல மெயின்டைன் ரேட்டட் ஸ்பீடு, பி வந்து மெயின்டைன் மோட்டார் கேரக்டரிஸ்டிக்ஸ், அடுத்து சி வந்து அவாய்ட் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் எஃபெக்ட் இல்ல, டி வந்து prevent the motor from overload, இதெல்லாம் கிடையாது. ஆப்ஷன் பி தான் மெயின்டைன் மோட்டார் கேரக்டரிஸ்டிக்ஸ், மோட்டருடைய குணநலங்கள் வந்து மெயின்டைன் பண்ணதுக்கு. ஓகேங்களா, மோட்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வந்து ஆர்மேச்சர் மூலியமா நம்ம என்ன பண்றோம்னா டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்றோம் ஆர்மேச்சர். ஓகேங்களா, அதே மாதிரி டிசி மோட்டர் வந்து எப்படி ரிவர்ஸ் ஃபார்வர்ட்னா இருக்காது, நான் எப்படின்னு சொல்றேன், இப்போ இதுல தேவையில்லை, அடுத்த கொஸ்டின் வரும், அதை நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். அதுக்கப்புறம் 20th, which speed control method offer below the normal speed in DC shunt motor. அதாவது எந்த, அதாவது ஸ்பீடு கண்ட்ரோல் மெத்தட் வந்து நிறைய நம்ம கீழே இருக்கு, இதெல்லாம் ஒரு மோட்டர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ற மெத்தட் தான். இதுல வந்து பிலோ நார்மல் ஸ்பீட்ல எந்த மெத்தட் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும். அதுவும் டிசி ஷண்ட், குறிப்பா வந்து டிசி ஷண்ட் மோட்டர்ல பிலோ நார்மல் ஸ்பீட்ல எதை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க கேக்குறாங்க. இப்போ இங்க ஒரு 4 மெத்தட் இருக்கு, என்னென்ன பார்க்கலாமா. ஏ வந்து ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட் ஒன்று, பி வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட் ஒன்று, சி வந்து ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட் ஒன்று, டி வந்து வேட் லினார்ட் சிஸ்டம் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல். அதனால டிசி ஷண்ட் மோட்டர் வந்து பிலோ நார்மல் ஸ்பீடா மாத்துறதுக்கு வந்து ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட் தான் கரெக்ட், ஆப்ஷன் சி. ஓகேங்களா, சரி. அதுக்கப்புறம் 21ல என்ன கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் மோட்டார் அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து ஸ்டார்டருடைய கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்திருக்கேன், கொஞ்சம் பார்க்கலாமா. why starter are, ஓகேங்களா, why starters are required to start DC motor in industries. why starter அதாவது இது ஒண்ணு இல்ல, why starters are required, ஸ்டார்டர்லாம் எதுக்கு தேவை டு ஸ்டார்ட் டிசி மோட்டார், டிசி மோட்டரை ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்டர்லாம் தேவையா, எதுக்கு தேவை அப்படின்னு கேட்கறாங்க. டைரக்டா இப்போ டிசி மோட்டருக்கு என்ன சப்ளை கொடுப்போம், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுப்போம். ஓகேங்களா, இதை எடுத்து நம்ம டைரக்டா கொடுத்துடலாமே, எதுக்கு வந்து இடையில வந்து ஸ்டார்டர் ஒன்று பயன்படுத்துறாங்க, என்ன ஸ்டார்டர், 2 பாயிண்ட் ஸ்டார்டர், 3 பாயிண்ட் ஸ்டார்டர், 4 பாயிண்ட் ஸ்டார்டர், ஆனால் டிசி ஸ்டார்டர். ஓகேங்களா, இதெல்லாம் எதுக்கு வந்து ஒரு டிசி மோட்டருக்கு கனெக்ட் பண்றாங்க, டைரக்டா அப்படியே சப்ளை கொடுத்துடலாமே அப்படின்னு கேட்கறாங்க. அது ஏன் அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு ஆன்சர் நான் சொல்றேன். ஓகேங்களா, ஏன் பாருங்க, ரெகுலேட் தி ஃபீல்டு வைண்டிங் வந்து ரெகுலேட் பண்ணதுக்கு, ரெடியூஸ் தி ஆர்மேச்சர் கரண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா, சி வந்து கண்ட்ரோல் தி ஆர்மேச்சர் ரியாக்ஷன் கிடையாது, டி வந்து ஸ்மூத் ஆபரேஷன் மோட்டார் கிடையாது. நம்மளுக்கு என்ன அப்படின்னா இந்த பி கொஞ்சம் பாருங்களேன், ரெடியூஸ் தி ஆர்மேச்சர் கரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் ஆன்சர்னு வச்சுங்க. இப்போ இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங் டைம்ல வந்து பேக் இஎம்எஃப் வந்து 0வா இருக்கும், எதுல மோட்டார்ல. அந்த டைம்ல நம்ம ஃபுல் லோட், அதாவது ரேட்டட் வோல்டேஜ் என்ன வருதோ நீ மோட்டருக்கு அப்படியே கொடுத்தனா அந்த பேக் இஎம்எஃப் ஆல்ரெடி 0ல இருக்கு. டைரக்டா நீ அந்த ஆர்மேச்சர் வைண்டிங் அந்த சப்ளை போச்சு அப்படின்னா வைண்டிங் என்ன ஆயிடும்னா ஃபுல்லா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு ஸ்டார்டர்னா அதோடைய ரேட்டட் வோல்டேஜை ஸ்டெப் பை ஸ்டெப்பா லிமிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுத்து அந்த ஆர்மேச்சருடைய கரண்ட் என்ன பண்ணலாம்னா லிமிட் பண்ணலாம். லிமிட் பண்ணி கொடுத்தனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் ஆகி அதுக்கப்புறம் தான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து மோட்டர் வந்து அதோடைய ரேட்டட் ஸ்பீடை வந்து அடையும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து அதுல நான் சொல்றேன் என்னன்னு. சரி, இது வந்து இன்சுலேஷன், விச் இன்சுலேஷன் பிலாங்ஸ் டு பி இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்சுலேட்டர்லாம் இருக்கு. ஓகேங்களா, இன்சுலேட்டர் எடுத்து என்ன, இன்சுலேட்டர் எடுத்து ஒரு மின்சாரத்தை கடத்தாத பொருள் அப்படிதானே. இன்சுலேட்டர் எடுத்து மின்சாரத்தை வந்து
கட்டாத ஒரு பொருள். ஓகேங்களா? அதுல எந்தெந்த இன்சுலேட்டர் என்னென்ன வகை அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இன்சுலேட்டர் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஏ இன்சுலேட்டர், பி இன்சுலேட்டர், சி இன்சுலேட்டர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த இன்சுலேட்டர் வந்து இந்த கிளாசிபிகேஷன் தந்தது. ஓகேங்களா? சரி. இப்போ அவங்க என்ன இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க, அதுல வந்து இது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஒரே நிமிஷம் இருங்க. இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா, என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கு? ஏ வந்து காட்டன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பி வந்து பாம்பு அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஃபைபர் கிளாஸ் கொடுத்துருக்கு. அப்புறம் லெதரைட் பேப்பர், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இதுல வந்து எது வந்து கிளாஸ் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நான் முதல்ல கிளாஸ் பி எதுன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஒன்றும் இல்லை, காட்டன் காட்டன் இருக்கா, அப்புறம் பாம்பு இருக்கு. காட்டன் வந்து என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் வந்து கிளாஸ் ஏ. ஓகேங்களா? காட்டன் வந்து கிளாஸ் ஏ. ஆனா அவங்க கேட்டது வந்து கிளாஸ் பி. அப்போ இது காட்டன் ஏ என்றாலும் இது கிடையாது ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து பாம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேம்புனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ அண்ட் இ. ஆனா அவங்க கேட்டது பி, இது கிடையாது. அதுக்கப்புறம் ஃபைபர் ஃபைபர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் இ அண்ட் கிளாஸ் பி. கிளாஸ் பி இருக்கு. ஸோ அதனால இது ஆன்சர் எது, ஃபைபர் கிளாஸ். அதுக்கப்புறம் டி வந்து லெதரைட் பேப்பர். ஓகேவா? லெதரைட் பேப்பர் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கிளாஸ் ஏ இன்சுலேஷன். ஓகேவா? அப்போ இது ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபைபர் தான் இதனுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஃபைபர் தான் வந்து கிளாஸ் பி. ஓகேங்களா? இது அப்புறம் இல்லாமல் இதோட டெம்பரேச்சர்லாம் இருக்கு, இது அப்புறம் பார்ப்போம். டெம்பரேச்சர் சொன்னா டெம்பரேச்சர் வந்துச்சு. ஓகேங்களா? இப்பெல்லாம் இதெல்லாம் எதுக்கு டெம்பரேச்சர் அப்படின்னா இன்சுலேஷனுடைய டெம்பரேச்சர். இப்போ ஒவ்வொரு இன்சுலேஷன் இருக்கு, காட்டன் இருக்கு, சில்க் இருக்கு, பேப்பர் இருக்கு, அதுக்கப்புறம் லெதரைட் பேப்பர் இருக்கு, மைக்கா, கிளாஸ், ஃபைபர், இந்த மாதிரி நிறைய இன்சுலேஷன்ஸ் இருக்கு. இந்த இன்சுலேஷன் எல்லாமே ஒரு ஒரு கிளாஸஸ் இருந்தது. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் தி, ஓகேங்களா, வாட் இஸ் தி டெம்பரேச்சர் வேல்யூ ஆஃப் கிளாஸ் ஆஃப் இன்சுலேஷன். கிளாஸ் ஆஃப் இன்சுலேஷனுடைய டெம்பரேச்சர் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து 90 டிகிரி. ஓகேங்களா? இது வந்து 90 டிகிரின்றதுனால 90 டிகிரி வந்து இதுக்கு வராது. ஓகேங்களா? இது வந்து கிளாஸ் ஏ அந்த மாதிரி வந்துடும். 105 இதுவும் கிடையாது, இது வந்து கிடையாது. அதுக்கப்புறம் 120 டிகிரி செல்சியஸும் கிடையாது. இதுக்கு நியரஸ்டா இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா 155. ஓகேங்களா? 155 வந்து கிளாஸ் எஃப். ஓகேங்களா? இது வந்து கிளாஸ் ஆஃப் இன்சுலேஷன் வந்து சார்ந்தது. ஓகேங்களா? 155 டிகிரி செல்சியஸ். இந்த மாதிரி டிகிரி செல்சியஸ் வச்சு இந்த கிளாஸ் ஏ கிளாஸ் பி எண்ணத்தை பிரிக்கிறாங்க. ஓகேவா? 155 கிளாஸ் எஃப். ஓகேங்களா? இதே வந்து மேல இருக்கிறதுலாம் வந்து இதெல்லாம் ஒன்னு ஒரு கிளாஸ் இருந்தது. இப்போ 90 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 90 டிகிரி எது சார்ந்தது அப்படின்னா ஒய் கிளாஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 105 வந்து ஏ கிளாஸ் சொல்லுவாங்க. 120 வந்து இ. 155 மட்டும் தான் எஃப் கிளாஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னும் 180 இருக்கு. 180 வந்து எஃப் கிளாஸ் சேர்ந்தது. 90 டிகிரி இருக்கு, அது வந்து ஒய் கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? சரி, இது தெரியும் போதும். அதுக்கப்புறம் விச் டைப் ஆஃப், எந்த வகையான, விச் டைப் ஆஃப் டிசி மோட்டார் இஸ் யூஸ்ட் ஃபார் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் டிரைவ். ஓகேவா? எந்த மோட்டர் வந்து நிலையான ஸ்பீட் டிரைவ் தரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல நம்மளுக்கு வந்து 4 மோட்டார் இருக்கு ஆப்ஷன்ல. ஓகேங்களா? என்னென்ன மோட்டர் இருக்கு? டிசி சீரிஸ் மோட்டர் இருக்கு, அதுக்கப்புறம் டிசி ஷண்ட் மோட்டர் இருக்கு, அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் லாங் ஷண்ட் காம்பன் மோட்டர் இருக்கு. டி ஃபைனல் டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஃபரன்ஷியல் ஷண்ட் காமன் மோட்டர்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடுனாலே டிசி ஷண்ட் மோட்டர் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் 25 கொஸ்டின் பார்க்கலாம். 25வது, விச் டைப் ஆஃப் டிசி மோட்டார், ஓகே, எந்த வகையான டிசி மோட்டார் இஸ் யூசிங் எலிவேட்டர். ஓகே, எலிவேட்டர் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸ்டெப்ஸா இருக்கும். இந்த மாலு, இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் இருக்கும். இது எல்லாமே முதல்ல எதுல ஒர்க் ஆகும் தெரியுமா? எல்லாமே வந்து ஏசி மோட்டர்லாம் ஒர்க் ஆகல, டிசி மோட்டர் தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஏன் இருக்கிற மோட்டர்லாம் விட்டு ஏசி மோட்டர் விட்டுட்டு டிசி மோட்டர் இருக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து டிசி மோட்டர் வந்து ஏசி மோட்டரோட கம்பேர் பண்ணும்போது இது ஸ்டார்டிங் டார்க் எல்லாம் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு டிசி மோட்டர் எடுக்கிறோம். சரி, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது எலிவேட்டர் வந்து எந்த மோட்டருக்கு பயன்படுத்துறாங்க, எந்த மோட்டர்ல வந்து எலிவேட்டர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு
கேக்குறாங்க. அதாவது ஏ டிசி சீரிஸ் மோட்டரா இல்ல, ஏன்னா டிசி சீரிஸ் மோட்டர் வந்து இந்த கிரைனு லிஃப்ட் அந்த மாதிரி வரும். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் டிசி ஷண்ட் மோட்டார் கிடையாது. அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் காமன் மோட்டார் கிடையாது. அதுக்கப்புறம் டிசி குமுலேட்டிவ் காமன் மோட்டார் தான் எலிவேட்டருக்கு. ஓகேவா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. கரெக்டா எலிவேட்டர் இந்த மாதிரி மட்டும் இல்லாம குமுலேட்டிவ்ல வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? which speed of அதாவது எந்த மெத்தட் ஸ்பீட் which method of speed control gives below the rated speed in DC series motor. அதாவது இதுல எந்த ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தடு பிலோ, ஏற்கனவே வேற பார்த்தோம் நம்ம நார்மல் பிலோ நார்மல் ஸ்பீட் மெத்தட் பார்த்தோம். இது வந்து பிலோ வெரி பிலோ ரேட்டட் ஸ்பீடு இன் டிசி சீரிஸ் மோட்டார். டிசி சீரிஸ் மோட்டார்ல இல்ல எந்த மெத்தட்ல வந்து பிலோ ரேட்டட் ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இதுல கொஞ்சம் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். ஏ வந்து ஃபீல்டு டைவர்ட்டர் மெத்தடு, பி வந்து டேப்டு ஃபீல்டு மெத்தடு, சி வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தடு, டி வந்து ஆர்மேச்சர் டைவர்ட் மெத்தட் தான் வந்து டிசி சீரிஸ் மோட்டார் வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் 27 என்ன அப்படின்னா, வாட் இஸ் த எஃபெக்ட், என்ன விளைவு, ஏதோ ஒரு விளைவு ஏற்படுது. இஃப் ஏ 4-point ஸ்டார்டர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கட் ஆஃப் டூரிங் ரன்னிங். அதாவது ரன் ஆகிருக்கும் போது 4-point ஸ்டார்டருடைய ரெசிஸ்டன்ஸ், ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து கட் ஆஃப் ஆயிடுது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. மோட்டர் வந்து ஸ்டாப் ஆயிடுமா? ஆகாது. ஏன்னா ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் தானே வந்து கட் ஆஃப் ஆகுது, மோட்டர்லாம் ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் பி வந்து ரன்ஸ் அட் லோ ஸ்பீட்ல போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, லோ ஸ்பீட்ல தான் போகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் அட் வெரி ஹை ஸ்பீட், ஏன்னா ரெசிஸ்டன்ஸு கட் ஆகுது, ஹை ஸ்பீட் கிடையாது. ரன்ஸ் அட் ரிவர்ஸ் டைரக்ஷன், இது கண்டிப்பாக கிடையாது. ஆன்சர் வந்து ரன்ஸ் அட் லோ ஸ்பீட். ஓகேங்களா? சரி, 28 why carbon position brush. ஓகேங்களா? why carbon position brush recurs in the armature circuit to operate the DC motor. அதாவது டிசி மோட்டார்ல கார்பன் பொசிஷன் பிரஷ் வந்து எதுக்கு தேவை அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் பார்ப்போம். இன்க்ரீஸ் தி ஸ்டார்டிங் டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுதா அப்படின்னு கேக்குறாங்க, இல்ல. அதுக்கப்புறம் ப்ரொடக்ட் ஃப்ரம் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ட் தி ஆர்மேச்சர் ஃப்ரம் ஓவர்லோட், இல்ல. அதுக்கப்புறம் ரெடியூஸ் தி ஸ்பார்க் இன் தி காம்பரேட்டர் செக்மெண்ட், இந்த டி மட்டும் பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க? ரெடியூஸ் தி ஸ்பார்க். ஓகேவா? அதாவது காம்பரேட்டர் செக்மெண்ட்ல வந்து ஸ்பார்க் ஆகத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கார்பன் காம்போசிஷன். ஓகேவா? அதாவது கார்பன் காம்போசிஷன் பிரஷ் வந்து தேவைப்படுது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா why carbon composition brush recurs, எதுக்கு வந்து கார்பன் காம்போசிஷன் பிரஷ் வந்து தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா எதுக்கு அப்படின்னா ரெடியூஸ் தி ஸ்பார்க் இன் தி காம்பரேட்டர் செக்மெண்ட். அதாவது இந்த பிரஷ் எங்க இருக்கு அப்படின்னா இந்த கார்பன் பிரஷ் வந்து இந்த காம்பரேட்டர் செக்மெண்ட் பக்கத்துல தான் இருக்கும். ஓகே, அது எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்பார்க் ஏற்படும். இந்த ஸ்பார்க்கை தவிர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா கார்பன் பொசிஷன் பிரஷர் நம்ம தேவைப்படுது. ஓகேவா? அதுக்கப்புறம் 29 why series motor produce high torque. சீரிஸ் மோட்டர் உங்களுக்கு ஏற்கனவே சொல்ல மாட்டேன். இந்த டிசி மோட்டர்லயே டிசி சீரிஸ் மோட்டர்னு ஒரு மோட்டர் இருக்கு. இது வந்து என்ன, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஸ்டார்டிங் டார்க் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த மோட்டர் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா வித் லோட்ல தான் ஆன் பண்ணணும். ஓகே, வித்தவுட் லோட்ல ஆன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, இந்த மோட்டருக்கு வந்து ஸ்டார்டிங் டார்க் வந்து அதிகமா இருக்கு, எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? why a series motor produce high torque and speed initially without load. இப்போ இந்த ஸ்பீடு, அதாவது ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், சீரிஸ் மோட்டர் வந்து லோடோட தான் ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். ஓகேங்களா? ஒருவேளை இனிஷியல் லோடே நம்ம கொடுக்கல அப்படின்னா இதோட ஸ்டார்டிங் டார்க் வந்து அதிகமாகுது, எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு சொல்றேன். ஏற்கனவே நான் இந்த ஸ்டார்ட்டுக்கு சொன்னேன், இந்த பேக் எம்எஃப் வந்து ஆப்சன்ஸ் ஆயிருக்கும் அல்லது பேக் எம்எஃப் வந்து ஜீரோவா இருக்கும், அதான் நம்ம ஸ்டார்டர் வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதுக்கு நியரஸ்டா ஏதாச்சும் ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
ஆப்சன்ஸ் ஆஃப் பேக் EMF. ஓகே, இது இப்போ ஏ கரெக்டான ஆன்சர். பட் நம்ம அடுத்த ஆப்ஷனை படிச்சு பார்ப்போம். பி வந்து லோடு கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ தி ஃபீல்டு வைண்டிங். இல்ல. சி வந்து ஆர்மேச்சர் கரண்ட் அண்ட் ஃபீல்டு கரண்ட்ஸ் ஆர் சேம், கிடையாது. டி வந்து சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங் வூண்ட் வித் திக் வயர். திக் வயர் போடுறதுடைய காரணம், திக் வயர் போடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அது நான் தனியா சொல்றேன். ஏன்னா இந்த கொஸ்டின் இப்ப வரப்போகுது இது. அதாவது எதுக்கு வந்து நம்ம திக் வயர் யூஸ் பண்றோம் வைண்டிங்ல அப்படின்றத கேட்டிருக்காங்க, அதையும் சொல்றேன். ஆனா இதுக்கு இது ஆன்சர் கிடையாது. அதாவது சீரிஸ் மோட்டர் வந்து ஹை ஸ்டார்டிங் டார்க் எடுத்து காரணம் என்ன அப்படின்னா, இனிஷியல்ல லோடே இல்லாம ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் பேக் EMF வந்து ஆப்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 30th கொஸ்டின் அப்படின்னா, why the series field is short circuited at the time of starting in differential common motor. differential common motorல சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங் வந்து ஷார்ட் சர்க்யூட்டட் அட் தி டைம் ஆஃப் ஸ்டார்டிங். எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டு ரெடியூஸ் தி ஸ்டார்டிங் டார்க். ஸ்டார்டிங் டார்க் வந்து ரெடியூஸ் பண்ணதுக்கு, சாரி ஸ்டார்டிங் கரண்ட். ஓகேங்களா? ஸ்டார்டிங் கரண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணதுக்கு இல்ல. டு இன்க்ரீஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி மோட்டார் இல்ல. டு டிக்ரீஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி மோட்டார் இல்ல. டு மெயின்டைன் தி ப்ராப்பர் டைரக்ஷன் ஆஃப் தி ரொட்டேஷன். இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 31 என்ன கேட்டிருக்காங்கன்னா, which is the most effective method of balancing armature. ஓகே, பேலன்சிங் ஆர்மேச்சர்ல இதுல ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 4 மெத்தட் இருக்கு. ஸ்டாட்டிக் பேலன்சிங், டைனமிக் பேலன்சிங், அட்டாச் வித் கவுண்டர் பேலன்சிங், டி வந்து பிளக்டு வித் லெட் வெயிட் பேலன்சிங். ஓகே, ஸோ இதுல ஆன்சர் வந்து டைனமிக் பேலன்சிங். ஓகேவா? அதுக்கு வந்து 32 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விச் மெட்டீரியல், அதாவது எந்த மெட்டீரியல். ஓகேவா? விச் மெட்டீரியல் is used for starting resistance of DC starter. அதாவது which material is used for starting resistance of DC starter. அதாவது ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இதுல DC ஸ்டார்டர்ல. இந்த ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கரண்ட் வந்து லிமிட் பண்ணி நம்மளுக்கு ஆர்மேச்சர் வைண்டிங்க்கு கொடுக்குறோம். ஓகேவா? சரி, அந்த ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன மெட்டீரியல் செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, ஏ வந்து யுரேகா, நிக்ரோம்னா கிடையாது, ஏன்னா நிக்ரோம்னா வந்து ஹீட்டிங் எலமெண்ட். அதுக்கப்புறம் சி வந்து மெக்கனன் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டிடின் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இதுல எதுவுமே கிடையாது. எதுதான் ஆன்சர் அப்படின்னா யுரேகா. ஓகேவா? ஏ யுரேகா தான் இது வந்து ஆன்சர். ஓகேவா? அதுக்கப்புறம் 33ல என்ன அப்படின்னா, which DC மோட்டார், எந்த DC மோட்டார் இஸ் ஆப்ரேட்டட் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்டர் வேரிங் லோட். அதாவது எந்த DC காமன் மோட்டார். ஓகே, which DC காமன் மோட்டார். காமன் மோட்டார்ல அதிக காமன் மோட்டார்லாம் இருக்கு. டிஃபரன்ஷியல் இருக்கு, குமுலேட்டிவ் இருக்கு, டிஃபரன்ஷியல் ஷார்ட் ஷண்ட் இருக்கு, குமுலேட்டிவ் லாங் ஷண்ட் இருக்கு, ஷார்ட் ஷண்ட் இருக்கு. இந்த மாதிரி காமன் மோட்டார்ல இவ்வளவு வெரைட்டி டைப்ஸ் இருக்கு. இதுல வந்து எது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடை தரும் அண்டர் வேரிங் லோடு. நீ லோடு நீ மாத்தி கொடு, அதாவது லோடு வந்து வேரி பண்ணணும். ஓகேங்களா? நீ என்ன லோடு நம்ம வேரி பண்ணிட்டே இருந்தாலும் அதோட ஸ்பீடை வந்து அது கான்ஸ்டன்டா கொடுத்துன்னு இருக்கும். அது எந்த மோட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம ஆப்ஷன் படிக்கலாம். ஆப்ஷன் ஏ வந்து டிஃபரன்ஷியல் லாங் ஷண்ட் மோட்டார். அதுக்கப்புறம் பி வந்து குமுலேட்டிவ் லாங் ஷண்ட் மோட்டார். சி வந்து டிஃபரன்ஷியல் ஷார்ட் ஷண்ட் மோட்டார். டி வந்து குமுலேட்டிவ் ஷார்ட் ஷண்ட் மோட்டார். ஓகேவா? நமக்கு இதுல ஆன்சர் என்ன அப்படின்னா குமுலேட்டிவ் லாங் ஷண்ட் மோட்டார் தான் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடை தரும். கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தரத்து மட்டும் விஷயம் இல்ல, அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்க. அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்டர் வேரி லோடு. எந்த லோடு வேணாலும் வேரி பண்ணிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பீடை கொடுத்துனே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 34th கொஸ்டின் என்ன அப்படின்னா, how no old coil is connected in a 3-point starter with DC shunt motor. DC shunt motorல no old coil NVC அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? NVC காயில எப்படி கனெக்ட் பண்றாங்க? how no old coil is connected in a 3-point starter. ஓகே, இப்போ 3-point starter வந்து DC shunt motor இருக்கு, 2-point starter வந்து DC சீரிஸ் மோட்டர் இருக்கு. ஓகேவா? அப்ப 3-point starter வந்து DC shunt motor கனெக்ட் பண்ணும்போது இந்த NOC நோ வோல்ட் காயில் வந்து எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா?
சரி நம்ம ஒன்று படிப்போம். ஏன் வந்து டைரக்ட்லி கனெக்டட் டு தி சப்ளை, ஓகேவா, டைரக்டா சப்ளை கூட வந்து கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கனெக்டட் இன் சீரீஸ் வித் தி ஆர்மேச்சர், பி என்ன சொல்லியிருக்காங்க, கனெக்டட் இன் சீரீஸ் வித் ஆர்மேச்சர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சீரீஸ் ஓகே, ஆனா ஆர்மேச்சர் இருக்கு, ஸோ இது கிடையாது. சி வந்து கனெக்டட் இன் பேரலல் வித் ஆர்மேச்சர் கிடையாது. டி வந்து கனெக்டட் இன் சீரீஸ், இந்த இது அதாவது சீரீஸ்ன்ற வார்த்தை மட்டும் பார்த்தா மட்டும் போதாது, நோ வேர்ல்டு காயில் வந்து சீரீஸா தான் இருக்கும், அது நம்மளுக்கு கன்ஃபார்ம். ஆனா அது ஆர்மேச்சர் வைண்டிங்கா ஃபீல்டு வைண்டிங்கா எடுத்துப்பாங்க. ஓகேவா, அப்ப ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி தான். ஓகேவா, டில என்ன சொல்றாங்க அப்படின்னா கனெக்டட் இன் சீரீஸ் வித் ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங். ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங்க்கு சீரீஸா இருக்கும் எது, என்விசி. ஓகே, நோ வோல்ட் காயில் வந்து டிசி ஷண்ட் மோட்டார்ல சீரீஸா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, அதுதான் அதோட ஆன்சர். ஓகே, சரி அடுத்து வந்து 35 क्वेश्चन. 35 என்ன கேட்டிருக்கானா, வாட் டைப் ஆஃப் தி ஆர்மேச்சர் வைண்டிங், வாட் டைப் ஆஃப் ஆர்மேச்சர் வைண்டிங் இஸ் இல்லுஸ்ட்ரேட்டட். அதாவது இந்த வைண்டிங் இருக்கு பாத்தீங்க, இந்த வைண்டிங் வச்சு இது வந்து டபுளா ட்ரிபிளா அப்படிங்கறத சொல்லுவாங்க. இந்த வைண்டிங் வந்து இந்த இடத்துக்கு வரத்தை பொறுத்து அந்த லேயர் வந்து டபுள் டபுளா இருக்கா, ட்ரிபிளா இருக்கா, அதை வச்சு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து ஏ வந்து டியூப்ளெக்ஸ் ஸ்லாப் வைண்டிங். ஓகே, டபுள் டபுளா இருக்கு, ஸோ ட்ரிபிளாக்ஸ், இது ட்ரிபிளா இல்ல. சிம்ப்ளெக்ஸ் ஸ்லாப் வைண்டிங் இல்ல. குவாட் ரூப்ளெக்ஸ் ஸ்லாப் வைண்டிங் இல்ல. அப்ப இது என்ன அப்படின்னா டியூப்ளெக்ஸ் ஸ்லாப் வைண்டிங். ஓகே, அப்ப இது எப்படி இருக்கு, டபுள் டபுளா இருக்கு அப்படிதானே. அதுக்கப்புறம் 36. ஓகேவா, 36 என்ன அப்படின்னா விச் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஓகேவா, இது ஏதோ மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வைண்டிங்கை செக் பண்ணிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். விச் க்ரோலர் டெஸ்ட் ஃபார் ஆர்மேச்சர் இஸ் இல்லுஸ்ட்ரேட்டட். அதாவது இது வந்து க்ரோலர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓப்பன் டெஸ்டா, கிரவுண்ட் டெஸ்டா, ஷார்ட் டெஸ்டா, ஷார்ட்டட் காம்பரேட்டர் டெஸ்டான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி இதை டயக்ராம் பாருங்க ஒரு முறை. ஓகே, இந்த டயக்ராம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆர்மேச்சர் வைண்டிங் இருக்கு. ஓகேவா, இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு மீட்டரை போட்டு செக் பண்றாங்க. இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஓப்பன் காயில் டெஸ்ட், ஓப்பனா வந்து காயில் டெஸ்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி வந்து கிரவுண்டட் காயில் டெஸ்ட், சி வந்து ஷார்ட்டட் காயில் டெஸ்ட், டி வந்து ஷார்ட்டட் காம்பரேட்டர் டெஸ்ட். ஸோ ஆன்சர் வந்து ஓப்பன் காயில் டெஸ்ட் தான் இதோடைய ஆன்சர். அப்புறம் வந்து 37. ஓகேவா, 37 என்ன அப்படின்னா which speed control method, எந்த ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட் வந்து இஸ் அப்ளை டு obtain both below normal and above normal speed in DC மோட்டார். அதாவது ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட்ல என்னென்ன இருக்கணும்னா ரெண்டு இருக்கணும், both below normal and above. ஓகே, below ஒன்று, பிலோனா கம்மி, நார்மல் ஒன்று, above நார்மல் ஒன்று, பிலோ நார்மல் ஒன்று, பிலோ நார்மல் ஸ்பீட் ஒன்று. ஓகே, இது ரெண்டுத்தையும் வந்து எந்த மோட்டர்ல வந்து கனெக்ட் பண்றாங்க செக் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது which ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட், எந்த வகையான ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட் இஸ் அப்ளை பண்றாங்க டு ஆப்டைன் போத், என்னன்னா பிலோ நார்மல் ஒன்று அண்ட் அபோவ் நார்மல் ஸ்பீட் ஒன்று, ரெண்டுத்தையும் பிலோ நார்மல் ஒன்று அபோவ் நார்மல் ஸ்பீட் வந்து எந்த டிசி மோட்டர்ல வந்து அப்ளை பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அது பாலம் என்னன்னு ஏன் வந்து ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட் ஒன்று, ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட். இது வந்து ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட் ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட் வந்து ரெண்டுலாம் பண்ணாது. எது பிலோ நார்மலோ அபோவ் நார்மல்லாம் பண்ண முடியாது, இது ரெண்டு கண்டிப்பா ஆன்சர் கிடையாது. அதுக்கப்புறம் சி வந்து டேப்டு ஃபீல்டு ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட், இதுவும் கிடையாது. டி வந்து வேட் லினார்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட் தான் இதோடைய ஆன்சர். ஓகேவா, இதில் தான் வந்து அந்த ரெண்டு ஸ்பீட் கண்ட்ரோலும் பண்ணுவாங்க மோட்டருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் 28. ஓகே, வை காம்பரேட்டர்ஸ் ஆர் ஸ்பார்க்கிங் ஹெவிலி. அதாவது காம்பரேட்டர் எல்லாமே ரொம்ப ஹெவியா ஸ்பார்க் ஆகுதான், எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்னேன், இந்த பிரஷ் பொசிஷன் வந்து பிரஷ் பொசிஷன் வந்து பிரஷ் அதுமாதிரி காம்பரேட்டர் பக்கத்துல தான் இருக்கும். அது ஏதாச்சும் பிரஷ் பொசிஷன் வந்து கொஞ்சம் சரியாகாம இருந்தாலும் இப்படின்னா இருந்தா என்ன ஆகும்னா கண்டிப்பா வந்து ஸ்பார்க் ஏற்படும். சரி, ஆப்ஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. இன்கரெக்ட் பிரஷ் பொசிஷன். ஓகேவா, இதுதான் நியரஸ்ட் ஆன்சரு. இதெல்லாம் கொஞ்சம் படிச்சு பார்ப்போமே. பி வந்து இன்கரெக்ட் ஃபீல்டு கனெக்ஷன் இல்ல. சி வந்து இன்கரெக்ட் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் இல்ல. டி வந்து இன்கரெக்ட் ஆர்மேச்சர் கனெக்ஷன். அப்ப ஆன்சர் வந்து என்ன பாத்தீங்கன்னா இன்கரெக்ட் பிரஷ் பொசிஷன். இந்த பிரஷ் பொசிஷன் வந்து இன்கரெக்டா இருக்கு அப்படின்னா காம்பரேட்டர்ல வந்து ஸ்பார்க் ஏற்படும்.
ஓகே. அதுக்கப்புறம் 39 என்ன அப்படின்னா வாட் இஸ் தி ஓகேவா வாட் இஸ் தி ஆக்ஷன் ஆஃப் தி இன்டியூஸ்ட் EMF இன் a ரன்னிங் டிசி மோட்டார். ஓகேவா வாட் இஸ் தி ஆக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF இன் a ரன்னிங் டிசி மோட்டார். ஒரு டிசி மோட்டார் வந்து ரன்னிங் ஆயிருக்கு, அதுல இன்டியூஸ் EMF வந்து எப்படி இருக்கும், அது EMF இன்டியூஸ் பண்ணதுல எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏ வந்து அசைட்ஸ் தி அப்ளைட் வோல்டேஜ், பி வந்து ஆப்போசிட் தி அப்ளைட் அப்ளைட் வோல்டேஜ் என்ன தெரியுமா, அதாவது நம்ம மோட்டருக்கு கொடுக்கக்கூடிய வோல்டேஜ். ஓகேவா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அல்லது சி வந்து இன்க்ரீஸ் தி ஆர்மேச்சர் கரண்ட், ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கு வந்து கம்மியா இருக்கும். டி வந்து டிக்ரீஸ் தி ஆர்மேச்சர் கரண்ட், ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கு வந்து டிக்ரீஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா பி ஆப்போஸ் தி அப்ளைடு வோல்டேஜ், அப்ளைட் நம்ம அப்ளை பண்ற வோல்டேஜுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா எது இன்டியூஸ் EMF இன்டியூஸ் ஆகுதுல மோட்டர்ல எந்த டைம்ல அட் ரன்னிங் கண்டிஷன்ல. ஓகேவா அதுக்கப்புறம் 40 பாத்தீங்கன்னா ஒரு கர்வ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா என்ன அப்படின்னா விச் மோட்டார், அதாவது இது ஏதோ ஒரு மோட்டருடைய கர்வ் அப்படிதானே. கர்வ்னா இந்த கர்வ் வந்து எந்த மோட்டருக்கு சொந்தமானது, விச் மோட்டார் as this characteristics curve அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா சரி நம்ம பார்ப்போம். இதுல என்னென்ன கர்வ் இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். என்ன இருக்கு அப்படின்னா சீரிஸ் மோட்டார் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஷண்ட் மோட்டருடைய கர்வா, குமுலேட்டிவ் காமன் மோட்டருடைய கர்வா, அல்லது டிஃபரன்ஷியல் காமன் மோட்டருடைய கர்வ். ஓகேவா என்ன எதுக்கு சொந்தமானது அப்படின்னா இது பாத்தீங்கன்னா குமுலேட்டிவ் காமன் மோட்டருடைய கர்வ் தான். ஓகேவா இது எதுக்கு இருக்குன்னா இது வந்து ஸ்பீடு, இது வந்து டார்கெட். இது என்ன சொல்லுதுன்னு படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து ஸ்பீடு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குமுலேட்டிவ் காமன் மோட்டருடைய கர்வ். ஓகேவா இதோடைய கர்வ் ஸ்பீடு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குமுலேட்டிவ் காமன் மோட்டருடைய கர்வ். இது எப்படி இருக்குன்னா the total flux of the flux, அதாவது total flux of the motor வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனா வித் லோடோட இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனா இன்னொரு சொல்றேன் பாரு, அதாவது total flux of the motor. ஓகே total flux of the motor இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனா வித் லோடோட the speed வந்து டிக்ரீஸ் ஆகும், ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும். பட் இந்த டார்க் இருக்கு பாரு, இந்த டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா இதான டார்க் கிளியரா. ஃப்ளக்ஸ் ஆஃப் தி மோட்டர் வந்து இன்க்ரீஸ் வித் லோடோட ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும், ஸ்பீடு வந்து கம்மியாகும். பட் டார்க் வந்து என்ன ஆகும், டார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா சரி போதும். அதுக்கப்புறம் வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ரெசிஸ்டர் கனெக்டட் வித் ஹோல்டிங் காயில் இன் 4 பாயிண்ட் ஸ்டார்டர். ஓகேவா இதோட மூணாவது ஸ்டார்டர் பார்த்தோம். 2 பாயிண்ட் ஸ்டார்டர், 3 பாயிண்ட் ஸ்டார்டர், இது ஃபைனலா வந்து 4 பாயிண்ட் ஸ்டார்டர் கிட்ட வந்துடும். ஓகே இது என்ன சொல்றாங்க அப்படின்னா வாட் இஸ் என்ன பர்பஸ், என்ன காரணத்துக்கோசம் ரெசிஸ்டர் கனெக்டட் வித் ஹோல்டிங் காயில், ஹோல்டிங் காயிலுக்கு ரெசிஸ்டர் நம்ம எது கனெக்ட் பண்றோம், எதெல்லாம் 4 பாயிண்ட் ஸ்டார்டர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா இவங்க ஒரு சில ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. லிமிட் கரண்ட் இன் NVC, அதாவது நோ வோல்ட் காயில் இருக்குல்ல, NVC ஃபுல் ஃபார்ம் வந்து நோ வோல்ட் காயில். நோ வோல்ட் காயிலோட கரண்ட்டை லிமிட் பண்ணுது. பி வந்து ப்ரொடெக்ட் தி காயில் ஃப்ரம் ஷார்ட் சர்க்யூட், ஷார்ட் சர்க்யூட்ல இருந்து பாதுகாக்குது கிடையாது. ப்ரொடெக்ட் தி மோட்டர் ஃப்ரம் ஓவர்லோடு இல்ல. இந்த எல்லா வேலையும் வந்து ஒரே காயில செஞ்சிடாது, அது அதுக்கு ஒரு காயில் இருக்கு. ஓகேவா ஓவர்லோடு காயில் இருக்கு. ஓகேவா இங்க நான் சொல்றது வந்து நோ வோல்ட் காயில், அது என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா ப்ரொடெக்ட் தி காயில் ஃப்ரம் ஷார்ட் சர்க்யூட் கிடையாது. சி வந்து ப்ரொடெக்ட் தி மோட்டர் ஃப்ரம் ஓவர்லோடு. டி வந்து ப்ரொடெக்ட் தி ஆர்மேச்சர் ஃப்ரம் ஷார்ட் சர்க்யூட். ஓகேவா இதுவும் கிடையாது. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் வந்து ஹோல்டிங் காயில் கனெக்ட் பண்ற காரணம் வந்து லிமிட் தி கரண்ட் இன் NVC, நோ வோல்ட்டுக்கு போகக்கூடிய கரண்ட்டை லிமிட் பண்ணுது. ஓகேவா எது இந்த ஸ்டார்டிங் ரெசிஸ்டர். ஓகேவா அதுக்கப்புறம் 42 என்ன அப்படின்னா why the DC series motor field winding is wound with thick wire. அதாவது நான் இன்னும் சொன்னேன் டிசி மோட்டர்ல சீரிஸ் மோட்டர் தான் வந்து இருக்கிறதுல ரொம்ப ஹை ஸ்டார்டிங் டார்க் இது. அந்த மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வித் லோடோட தான் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒய் டிசி சீரிஸ் மோட்டருடைய ஃபீல்டு வைண்டிங்கு, அதாவது மோட்டர்னாலே 2 வைண்டிங் இருக்கும், ஆர்மேச்சர் வைண்டிங் ஒன்று, ஃபீல்டு வைண்டிங் ஒன்று இருக்குன்னு சொன்னேன். இந்த ஃபீல்டு வைண்டிங் வந்து திக் ஒயர்ல வந்து ஊண்டுன்னா சுத்தி இருக்கு, திக் ஒயர்ல வந்து வைண்ட் பண்ணிருக்கு எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா
சரி, நம்ம ஆப்ஷன் பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரி முதல்ல திக் ஒயர் அதை வச்சு கொஞ்சம் சொல்றேன். இப்போ ஃபியூஸ் எடுத்துங்க. ஃபியூஸ் வந்து அதாவது ஃபியூஸ் வந்து கட் ஆகும். எப்போ அதனுடைய ஓவர்லோடு கரண்டோ அல்லது ஷார்ட் சர்க்யூட்டோ ஏற்படும் போது ஃபியூஸ் வந்து கட் ஆகும். அப்போ ஃபியூஸ் கட் ஆகுது, ஷார்ட் சர்க்யூட் ஓவர்லோடு போது அந்த இடத்துல வந்து எக்ஸஸ் இருக்கிற கரண்ட் எக்ஸசிவ் கரண்ட் வந்து அந்த இடத்துல உருவாகுது. உருவாகும் போது என்ன ஆகுது, ஃபியூஸ் வந்து கட் ஆயிடுது. ஓகே, மெல்ட் ஆகி ஹீட்ல கட் ஆகுது. அப்போ அது திக் ஒயர்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கரண்ட் வார்த்தைலாம் வரணும். ஓகேவா, அந்த டயா இதெல்லாம் வந்து கரண்ட் தான் வரணும். ஓகே சரி, இதுல கரண்ட்ன்ற வார்த்தை ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம முதல்ல பார்ப்போம். ஓகேங்களா, சரி பார்ப்போம். ஏன் வந்து டு ரெகுலேட் தி ஃபீல்டு வோல்டேஜ், வோல்டேஜுக்கு திக் ஒயருக்கும் சம்மந்தமே கிடையாது. சரி, பி வந்து டு கேரி தி லோடு கரண்ட், டு கேரி தி லோடு கரண்ட், கரண்ட்ன்ற வார்த்தை இருக்கு, இதான் ஆன்சரு. இருந்தாலும் ரெண்டு ஆப்ஷன் படிச்சுட்டு வரலாம். சி வந்து டு கீப் மேக்ஸிமம் இண்டக்டன்ஸ், இல்ல டு ரெடியூஸ் தி ஆர்மேச்சர் ரியாக்ஷன் கிடையாது. அதாவது சீரிஸ் மோட்டர்ல வந்து திக் ஒயர் போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அப்படி லோடு கரண்ட் வந்து கேரி பண்ணும். லோடு கரண்ட், லோடுனா அந்த மோட்டர்ல இருந்து எடுத்துக்கூடிய லோடு. ஓகே, அந்த லோடு கரண்ட் வந்து கேரி பண்ணதுக்கு தான் வந்து என்ன பண்றாங்கன்னா திக் ஒயர் வந்து யூஸ் பண்றாங்க. ஊண்டுனா இது சுத்துறது. ஓகேவா, 43ல ஒரு ஸ்பீடு கண்ட்ரோல் டயக்ராம் ஒன்று இருக்கு. ஓகே, அது இருக்கு. ஓகே, ஒரு ஸ்பீடு கண்ட்ரோல் டயக்ராம் ஒன்று இருக்கு. விச் டைப் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் DC சீரிஸ் மோட்டார், இந்த DC சீரிஸ் மோட்டார்ல இது எந்த வகையான ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபீல்டு பேரலல் மெத்தடா, ஃபீல்டு டைவர்டர் மெத்தடா, ஃபீல்டு டேப்பிங் மெத்தடா, ஆர்மேச்சர் டைவர்டர் மெத்தடா அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா, இதுல இது எது அப்படின்னு கேட்கறாங்க. சரி, இது வந்து இந்த ஃபீல்டு வந்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இது பேரலா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிதானே. இந்த கண்ட்ரோல் மெத்தடுக்கு இந்த ஆர்மேச்சர் வந்து பேரலா இருக்கு. இந்த ஃபீல்டு வைண்டிங் இல்லைன்னா இந்த ஃபீல்டு கூட வச்சுக்கலாம். இந்த ஃபீல்டுக்கு வந்து இந்த ஆர்மேச்சர் வந்து பேரலா இருக்கனால இது ஃபீல்டு பேரலல் மெத்தட் கூட சொல்லலாம். ஓகேவா, ஆனா இந்த ஆப்ஷன் வந்து ஃபீல்டு பேரலல் பார்க்கணும்னு இருக்கு. ஓகே, இது ஆன்சரு. இது மற்றது ஏன்னா நியரஸ்டா இருக்கான்னு பார்க்கலாம். பி வந்து ஃபீல்டு டைவர்டர் மெத்தட் கிடையாது. ஃபீல்டு டேப்பிங் மெத்தட், ஆர்மேச்சர் டேப்பிங் டைவர்ட் மெத்தட் கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா ஃபீல்டு பேரலல் பார்த்து தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து 44ல என்ன சொல்றாங்க அப்படின்னா which type of DC motor is suitable for shearing missions. இது எல்லாம் இது தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மோட்டருடைய அப்ளிகேஷன்ஸ் தெரியணும். ஓகேவா, அப்பதான் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகேவா, சரி பார்ப்போம். ஒவ்வொரு மோட்டர் வந்து உங்களுக்கு அப்படியே சொல்றேன். ஓகேவா, இப்போ வந்து DC ஷண்ட் மோட்டர்னு ஒரு மோட்டர் இருக்கு. ஓகேவா, ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் DC ஷண்ட் மோட்டர் இருக்கு. பி வந்து DC சீரிஸ் மோட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் DC குமுலேட்டிவ், அதாவது குமுலேட்டிவ் காமன் மோட்டர் இருக்கு, குமுலேட்டிவ் டிஃபரன்ஷியல் காமன் மோட்டர் இருக்கு. இந்த மாதிரி மோட்டர்ஸ் டைப்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல எது வந்து என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றேன். சரி, ஓகே பார்ப்போம். இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா இதை வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் பார்க்கும்போது ஷியரிங் மிஷின்ஸ். ஓகேவா, ஷியரிங் மிஷின்ஸ் போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா குமுலேட்டிவ் காமன் மோட்டர் தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேவா, பட் வேற என்னென்ன மோட்டர் என்னென்ன அப்ளிகேஷன் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மோட்டருக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். DC சீரிஸ் மோட்டரா, DC ஷண்ட் மோட்டரா அப்படின்னு தெரியும். இப்போ DC சீரிஸ் மோட்டர் எடுத்து அதோட அப்ளிகேஷன் என்னென்னவா இருக்கும். இப்போ DC சீரிஸ் மோட்டர் ஷண்ட் மோட்டர் எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் DC சீரிஸ் மோட்டர் சொல்றேன். DC சீரிஸ் மோட்டர் வந்து அப்ளிகேஷன் பார்க்கும்போது ட்ராக்ஷன், கிரெயின், ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராக்ஸ் எல்லாம் வந்து இதோடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சீரிஸ் மோட்டர். அதுக்கப்புறம் வந்து ஷண்ட் மோட்டர் இருக்கு. ஓகே, DC ஷண்ட் மோட்டர் வந்து எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதாவது சர்க்குலர் ஷா, அதாவது இந்த இதெல்லாம் மிஷின் டூலு, வுட் பிளானர், கிரைண்டர், பாலிஷர், பிரிண்டிங் ப்ராசஸ், ப்ளோயர், மோட்டர் ஜெனரேட்டர், இந்த இடத்துல வந்து ஷண்ட் மோட்டர் வந்து யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து குமுலேட்டிவ் மோட்டர்ல நான் படிக்கிற ஆப்ஷன்லாம் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. குமுலேட்டிவ் மோட்டரோட ஸ்பெஷாலிட்டி ஒன்று சொல்லிடுறேன். கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்டர் வேரிங் லோட். ஓகே, அது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ஓடி இருக்கும். லோட மாத்தினே இருந்தாலும் பட் இது என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஹெவி லோட் சச் அஸ் பிரஸ்ஸஸ், ஷியர்ன்ற வார்த்தை யூஸ் ஆகுது. ஓகேவா, அப்போ வந்து குமுலேட்டிவ் காமன் மோட்டார் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் படிச்சு வச்சுங்க. ஓகேங்களா,
ஒவ்வொரு மோட்டருடைய அப்ளிகேஷன் தெரிஞ்சா நீங்க நம்மளே ஆன்சர் இது அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்ப்ரஸர், ரெசிப்ரோகேட்டிங் டூல்ஸ், எலிவேட்டர், இதெல்லாம் வந்து குமுலேட்டிவ் மோட்டர்லயே 2 கொஸ்டின் கேட்டாங்க. குமுலேட்டிவ் காமன் மோட்டர்ல ஷியர்ஸ் இந்த இடத்துல ஒன்று கேட்டாங்க. இதுக்கு முந்தின கொஸ்டின்ல வந்து எலிவேட்டர் கேட்டாங்க. ஓகேவா? சரி. அதுக்கப்புறம் வந்து 45 வந்து வேர் டிசி மோட்டார்ஸ் ஆர் ப்ரொஃபீட். ஓகேவா? எங்க டிசி மோட்டார் வந்து ப்ரொஃபீட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து கான்ஸ்டன்ட் லோடு ரெக்யூர்மெண்ட்டுக்கு பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ரெக்யூர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஹை ஸ்டார்டிங் டார்க் ரெக்யூர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டி வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்டர் வேரிங் லோட் ரெக்யூர்மெண்ட்ஸ். ஆனா இதுக்கு என்னன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடு அண்டர் வேரிங் லோட் ரெக்யூர்மெண்ட்ஸ் தான் பயன்படுத்துது டிசி மோட்டர் எல்லாமே. ஓகேவா? ஏற்கனவே நான் சொன்னேன், இப்பதான் குமுலேட்டிவ் மோட்டர்னு சொன்னேன். அது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கும். ஆனா லோட மாத்த என்ன இருக்கும், அது ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல தான் ரன் ஆகிருக்கும். ஓகேவா? சரி, இதுதான் வந்து டிசி மோட்டருடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? சரி, அடுத்த மோட்டர் பார்ப்போம். இதோட ஆன்சர் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்டர் வேரிங் லோட். ஓகேவா? நம்ம என்ன லோடு நீ மாத்திட்டே இருந்தாலும் அந்த ஸ்பீடு என்னவோ அந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ஓடி இருக்கும் டிசி காமன் மோட்டார். ஓகேவா? அதுக்கப்புறம் 46ல ஒரு முக்கியமான கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு. இது உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். வாட் இஸ் தி நெசசிட்டி ஆஃப் ஸ்டார்டர் ஃபார் டிசி மோட்டார்? டிசி மோட்டார்ல ஸ்டார்டர் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? எதுக்கு அது? ஸ்டார்டர் இல்லாம டைரக்டா மோட்டார் ரன் பண்ணிடலாமே அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு 4 ஆப்ஷனுக்கு லிமிட் தி ஃபீல்டு கரண்ட், லிமிட் தி ஃபீல்டு வோல்டேஜ், சி வந்து கண்ட்ரோல் தி மோட்டார் ஸ்பீட், டி வந்து லிமிட் தி ஆர்மேச்சர் கரண்ட். ஓகேவா? இந்த ஸ்டார்டர் யூஸ் பண்ற காரணமே ஆர்மேச்சர் கரண்ட். ஓகே, மோட்டருக்கு போகக்கூடிய கரண்ட் வந்து லிமிட் பண்ணாதான் ஆர்மேச்சர் கரண்ட் லிமிட் பண்றது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டார்டர் எடுத்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? சரிங்க சார், எதுக்கு நம்ம ஸ்டார்டர் போடணும்? ஸ்டார்டர் போடாம டைரக்டா அப்படியே ரன் பண்ணிடலாமே அப்படின்னு கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, நான் எதுக்கு வந்து ஒரு ஸ்டார்டர் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு நெசசிட்டியே சொல்றேன். அதாவது ஆர்மேச்சர் வந்து ஸ்டேஷனரியா இருக்கும். பிஃபோர் ஸ்டார்டிங் டைம்ல பேக் எம்எஃப் வந்து ப்ரிபோர்ஷனல் ஸ்பீட் இஸ் 0. ஓகே, பேக் எம்எஃப் வந்து 0வா இருக்கு. ஆனா as the armature resistance வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. if rated voltage is applied to the armature, இந்த rated voltage வந்து rated voltage என்னது? பிளஸ் மைனஸ் 220 வோல்டேஜ் நீ அப்ளை பண்ற எதுக்கு? ஆர்மேச்சருக்கு. இப்போ நீ டைரக்டா அப்ளை பண்ணும்போது it will draw many times full load current. இது வந்து என்ன பண்ணுனா full load current உடைய பல மடங்கு அதிக டைம் எடுத்துக்குமா. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆர்மேச்சர் கரண்ட் உடைய வைண்டிங் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால வந்து ஸ்டார்டிங் கரண்ட் வந்து லிமிட் பண்ணி தரதுக்கு தான் இந்த ஸ்டார்டரை நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? அப்போ நான் படிச்சதுனால இதுல ஆன்சர் என்னவா இருக்கும் நம்மளுக்கு? ஆப்ஷன் டி தான். லிமிட் தி ஆர்மேச்சர் கரண்ட் தான் லிமிட் பண்ணுது. இப்போ தெரிஞ்சா ஸ்டார்டர் எதுக்கு பயன்படுத்துறோம்? மோட்டர்ல மோட்டரை டைரக்டா நம்ம சப்ளை கொடுத்து ரன் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்டார்டர் இடையில வச்சு நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 47 என்ன சொல்றாங்க அப்படின்னா which type of instrument, என்ன வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் is used to test the armature winding? ஆர்மேச்சர் வைண்டிங் டெஸ்ட் பண்றதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்க? மெக்கர் கிடையாது. அதுக்கப்புறம் க்ரோலர், மல்டிமீட்டர், ஓமீட்டர். க்ரோலர் தான் இதோட ஆன்சர். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 49 என்ன சொல்றாங்க அப்படின்னா why the holding coil. ஓகேவா? why the holding coil of a 3-point starter is connected in series with shunt field. அதாவது holding coil shunt fieldக்கு சீரிஸா கனெக்ட் பண்றாங்க. எந்த மோட்டர்ல? 3-point starterல. எதுக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்க்கலாமா? to limit the load current கிடையாது. to run the motor at low voltage, to hold the handle plunger firmly. அதுக்கப்புறம் டி வந்து to protect the motor from high speed. ஓகேவா? அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் பொறுத்து இருக்கு. எது ஸ்டார்டர் உடைய நோ வோல்ட் காயிலா இருந்தாலும் சரி, ஓவர்லோடா இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றும் வந்து சீரிஸா வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. டிசி ஷண்ட் மோட்டர்ல சரி, சீரிஸ் மோட்டர்ல, காமன் மோட்டர்ல. ஆனா அது வந்து ஒரு ரீசனுக்கு வேலை செய்யும். ஆனா பொதுவா ஸ்டார்டர் வந்து எதுக்கு தேவையானதை நான் உங்களுக்கு படிச்சு சொல்லிட்டேன். பட் இந்த இடத்துல சொல்லும் போது இது என்ன பண்ணுதுன்னா மோட்டர் வந்து ஹை ஸ்பீட்ல வந்து பாதுகாக்குது. எப்போ? இந்த ஹோல்டிங் காயில ஷண்ட் ஃபீல்டு காயிலுக்கு சீரிஸா கனெக்ட் பண்ணும்போது 3-point ஸ்டார்டர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா to protect the motor from high speed. ஓகேவா? அதுக்கப்புறம் 50வது क्वेश्चन என்ன அப்படின்னு பார்க்கும்போது what is the best method of change the DOR? DOR னா என்னவா இருக்கும்? direction of rotation. ஓகேவா? DOR ஓகேவா?
DOR of a common motor without change of its characteristics. அதாவது எது வந்து பெஸ்ட் மெத்தட் கேக்குறாங்க. அதாவது டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் காமன் மோட்டருடைய இப்போ காமன் மோட்டருக்கு அதோட டைரக்ஷனை வந்து நம்ம மாத்தணும். அதுக்கு வித்தவுட் அதாவது நல்லா கவனிக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டான கேள்வி, கொஞ்சம் பாருங்களேன். வாட் இஸ் தி பெஸ்ட் மெத்தட் ஆஃப் சேஞ்ச் தி DOR ஆஃப் ஏ காமன் மோட்டார்? ஒரு காமன் மோட்டருடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண போறேன். டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் இதான் இந்த DOR. ஓகேவா? டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் சுற்றக்கூடிய திசையை நான் மாத்த போறேன். அது மாத்தத்துக்கு எனக்கு பெஸ்ட் மெத்தட் இதுல எது? இந்த 4 ஆப்ஷன்ல சேஞ்ச் தி ஆர்மேச்சர் கரண்ட் டைரக்ஷன், சேஞ்ச் ஷண்ட் ஃபீல்ட் கரண்ட் டைரக்ஷன், சேஞ்ச் சீரிஸ் ஃபீல்ட் கரண்ட் டைரக்ஷன், சேஞ்ச் தி கரண்ட் இன் ஆர்மேச்சர் அண்ட் ஷண்ட் ஃபீல்ட் டுகெதர். இந்த 4த்துல எது வந்து பெஸ்ட்? ஆனா ஒரு கண்டிஷன் சொல்லிட்டான், வித்தவுட் சேஞ்ச் ஆஃப் இட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த காம்பவுண்ட் மோட்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எனக்கு மாறக்கூடாது, ஆனா அதோட டைரக்ஷன் வந்து மாறணும். அது ஓடிக்கிற டைரக்ஷன்ல மாத்தலாம், பட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுல என்ன மெத்தட் நம்ம படிச்சு பார்ப்போம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சேஞ்ச் தி ஆர்மேச்சர் கரண்ட் டைரக்ஷன், பி வந்து சேஞ்ச் ஷண்ட் ஃபீல்ட் கரண்ட் டைரக்ஷன், சி வந்து சேஞ்ச் சீரிஸ் ஃபீல்ட் கரண்ட் டைரக்ஷன், டி வந்து சேஞ்ச் கரண்ட் இன் தி ஆர்மேச்சர் ஷண்ட் ஃபீல்ட் டுகெதர். என்ன நம்ம எடுத்துக்கோனா, ஏ தான் சேஞ்ச் ஆர்மேச்சர் கரண்ட் டைரக்ஷன். ஆர்மேச்சர் கரண்ட் டைரக்ஷன் எடுத்துக்கும் போது மோட்டருடைய டைரக்ஷன் மாறும், பட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறாது. அதோடைய குணம் என்னவோ, கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வேரி லோட்ல கான்ஸ்டன்ட் ஸ்பீடா ஓடலாம், அதோட ஸ்டார்டிங் டார்க் அதிகமா இருக்கலாம், அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அது கண்டிப்பா மாறாது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 51ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, what is the purpose of NVC no volt coil connected in series with field in 3-point starter? 3-point starterல field winding உடைய NVC வந்து சீரிஸா கனெக்ட் பண்ணிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? டு இம்ப்ரூவ் தி டார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு இல்ல. ரெடியூஸ் தி ஃபீல்ட் கரண்ட் கிடையாது. டு டிக்ரீஸ் கம்மி பண்ணது பேக் EMF இல்ல. டு பிரிவென்ட் இன்க்ரீஸ் இன் ஸ்பீட். ஓகேவா? ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்ணத தவிர்க்கிறதுக்கு, டு பிரிவென்ட் இன்க்ரீஸ் இன் ஸ்பீட். ஓகே. அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் 52 என்ன அப்படின்னா, which type of DC motor is used for sudden application of heavy load? அதாவது எந்த வகையான DC மோட்டார் வந்து sudden application of heavy load, ஒரு heavy load எந்த DC மோட்டாரால கண்ட்ரோல் அப்ளிகேஷன் அதாவது ரன் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சரி, நம்ம ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதாவது ஷண்ட் மோட்டர், ஓகேவா, சீரிஸ் மோட்டரு, அதுக்கப்புறம் வந்து டிஃபரன்ஷியல் காமன் மோட்டரு, குமுலேட்டிவ் காமன் மோட்டர். ஆனா எங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹெவி லோட வந்து சடனா கொடுக்குற, ஓகேவா, ஆனா அதோட ஸ்பீடு வந்து மாறாது. அப்படி இருக்கும்போது ஷண்ட் மோட்டர் இருக்கு, சீரிஸ் மோட்டர் இருக்கு. நான் ஏற்கனவே என்ன சொல்லிருக்கேன்னா, காமன் மோட்டர் தான் குமுலேட்டிவ் காமன் மோட்டர்னு சொன்னேன். அது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தரும், ஆனா அதோட லோட நீ வேரியம் சடனா மாத்தினே கூட இல்லை, அப்போ கூட அதோடைய ஸ்பீடை வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல இருந்து மாறாது. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, குமுலேட்டிவ் காமன் மோட்டர் தான் கரெக்டான ஆன்சர். இப்போ வந்து நல்லா கவனிங்க, நம்ம இவ்வளவு கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். இதுல இந்த குமுலேட்டிவ் காமன் மோட்டர் தான் ரிப்பீட்டடா வந்து இருக்கு. பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல சரி, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சரி, கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டினா இருக்கு. நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, குமுலேட்டிவ் மோட்டர்னா என்ன? குமுலேட்டிவ் மோட்டர் வந்து ஒண்ணுமே கிடையாது, அது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடை தரும் அண்டர் வேரிங் லோடு. நீ லோட மாத்த கூட அதோடைய கான்ஸ்டன்ட் ஸ்பீடை தரும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ குமுலேட்டிவ் காமன் மோட்டர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதிக கொஸ்டின் போய் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் 53ல வந்து திரும்ப ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா, which speed control method is used in food mixer? ஓகே, ஃபுட் மிக்சர் பண்ணக்கூடிய மோட்டர்ல என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்றாங்க? ஏ வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தடா, பி வந்து ஃபீல்டு டைவர்ட்டர் கண்ட்ரோல் மெத்தடா, அல்லது சி வந்து ஆர்மேச்சர் டைவர்ட்டர் மெத்தடா, சி வந்து சீரிஸ் ஃபீல்டு டேப்பிங் மெத்தட். ஓகேவா? இதுல 4த்துல என்ன எதுலனா ஃபுட் மிக்சர் மோட்டார், அதாவது ஃபுட் எல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மோட்டர் இருக்கும். ஓகேவா? அப்படியே ஒரு பவுல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள அப்படியே மோட்டர் இறக்காங்க. மோட்டர் இறக்க வந்து அந்த மோட்டர் அப்படியே ரொட்டேட் ஆகும்போது அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அப்படியே என்ன ஆகிடும்னா அப்படியே பவுடர் ஆகிடும். ஓகேவா? சரி, அதுல என்ன மெத்தட் பண்ண முடியும் அப்படின்னா, சீரிஸ் ஃபீல்ட் டேப்பிங் மெத்தட் தான் நமக்கு பண்ண முடியும்.
ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து 54ல என்ன அப்படின்னா which speed system, okay, which speed control system provide a smooth variation of speed from 0 to back above. இதுல எந்த ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட் வந்து ஸ்மூத் வேரியேஷன் ஆஃப் ஸ்பீட் ஃப்ரம் 0 டு above நார்மல், அதாவது 0ல இருந்து ஒரு மோட்டர் இருக்கு, ஒரு மோட்டருடைய ஸ்பீடு எடுத்துதான் அப்படி ரேட்டர் ஸ்பீடை ஓடுறது. எப்போ போகும்? ஃபர்ஸ்ட் வந்து 300, 500, 600, 800, 1500 அப்படி ஸ்பீடு வந்து வேரி ஆகினே இருக்கும். அது வந்து இதுல எந்த ஸ்பீடு கண்ட்ரோல் மெத்தட்ல வந்து அது வேரி பண்ணதுக்கு ஸ்மூத்தா இருக்கும். அதோட இப்போ அந்த ஸ்பீடு வந்து ஏறி இறங்குல அந்த அந்த இதுவே தெரியாது. ஓகேங்களா, சரி அது என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஆப்ஷன் ஏ இருக்கு, ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தடா அல்லது ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தடா, சி வந்து ஃபீல்டு டைவர்ட்டர் கண்ட்ரோல் மெத்தடா அல்லது வேன் லினோட் சிஸ்டம் கண்ட்ரோல் மெத்தடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல வந்து வேன் லினோட் சிஸ்டம் கண்ட்ரோல் மெத்தட்ல தான் ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் எந்த ஒரு வேரியேஷன் இருக்காது, ஸ்மூத்தா இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து 55 என்ன சொல்லிருக்காங்கன்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டேப்ஸ் இன் வைண்டிங். ஓகே, வைண்டிங்ல வந்து டேப்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய காரணம் என்ன? ஓகேவா, அதாவது இன்சுலேட் ஸ்லாட்டு, விண்ட் தி காயில்ஸ், பிராப் தி கண்டக்டர், இன்சுலேட் எக்ஸ்போஸ்ட் கண்டக்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுல வந்து என்னன்னா பிராப் தி கண்டக்டர். ஓகே, அதுக்கப்புறம் வந்து 56ல என்ன அப்படின்னா which type of the DC armature winding the front pitch, ஓகேவா, F வந்து sufficient, front pitch is greater than back pitch. ஓகேவா, இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லேப் வைண்டிங், வேவ் வைண்டிங், ப்ரோக்ரசிவ் வைண்டிங், ரெட்ரோகிரேசிவ் வைண்டிங் தான் இது கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ரெட்ரோகிரேசிவ் வைண்டிங் தான் இந்த ஃப்ரண்ட் பிட்ச் உடைய கிரேட்டர் தென் பேக் பிட்ச். ஓகேவா, ஃப்ரண்ட் பிட்ச் கேட்டலும் பேக் பிட்ச் வந்து அதிகமா இருக்கும். அதாவது what reduce the crack sectional of core material of VA rating. ஓகேவா, அதாவது கிராக் செக்ஷன் அப்படின்னா தடினம், குறுக்கு வெட்டு பரப்பு சொல்லுவாங்க. ஓகேவா, அதை ரெடியூஸ் பண்ணதுக்கு எந்த மெட்டீரியல் வந்து VA வோல்டேஜ் ரேட்டிங்ல கம்மி வோல்டேஜ் ரேட்டிங்ல எடுத்துக்கிறாங்க ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைனமோ ஷீட், லோ அலாய் ஷீட், ஹை அலாய் ஷீட், நார்மல் ஸ்டீல் ஷீட்னு சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஹை அலாய் ஷீட் தான் வந்து இந்த ஆன்சர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 58ல என்ன அப்படின்னா how to obtain opposite polarity adjacent poles of a 4-pole DC motor. அதாவது 4-pole DC மோட்டருடைய போலாரிட்டியை வந்து adjacent போல்ல எப்படி ஆப்போசிட்டா இருக்கும் அப்படி கேட்கறாங்க. how to obtain the opposite படத்துக்கு எப்படி பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து varying the number of turns in the coil, making series connection of coil, making parallel connection of the coil, making current flow in different direction அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா டி தான், மேக்கிங் கரண்ட் ஃப்ளோ இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஓகேவா. அதுக்கப்புறம் 59 என்ன அப்படின்னா ஏதோ ஒரு அந்த வைண்டிங் உள்ளார ஏதோ ரிமூவ் பண்றாங்க. என்ன ரிமூவ் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? நம்மளுக்கு அந்த டயராம் பார்த்தீங்களா, இந்த டயராம் பார்த்தாலே தெரிஞ்சுது ஏதோ ரிமூவ் பண்றாங்க. ஓகே, ஒரு டயராம் பார்த்து சொல்லிடலாம் என்ன என்ன வேலை அந்த இடத்துல நடக்குது அப்படின்னு. ஓகே, வாட் இஸ் த ஆப்ரேஷன் இன் தி ரீவைண்டிங் ப்ராசஸ். ரீவைண்டிங் ப்ராசஸ்ல இப்போதைக்கு என்ன பண்றாங்க, ஏதோ ரிமூவ் பண்றாங்க. என்ன ரிமூவ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். கிளீனிங் ஆஃப் ஸ்லாட், கிளீனிங் பண்ணல. ரிமூவிங் ஆஃப் வைண்டிங், ஆனா ரிமூவ் பண்றாங்க. வைண்டிங்கா அப்படின்னு பார்க்கலாம். சி வந்து ரிமூவிங் ஆஃப் வெட்ஜஸ், டி வந்து கட்டிங் ஆஃப் வைண்டிங் வயர், அவர் கட் பண்ணல. அப்ப என்ன பண்றாருன்னா ரிமூவிங் ஆஃப் வெட்ஜஸ், சி தான் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 60th கொஸ்டின் என்ன அப்படின்னா which insulating material, எந்த இன்சுலேஷன் மெட்டீரியல் யூஸ் இன் வைண்டிங் இஸ் a highly non hygroscopic and possess good electric strength அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 4 ஆப்ஷன் இருக்கு. எம்பரி கிளாத், ட்ரிப்ளெக்ஸ் பேப்பர், மில்லினெக்ஸ் பேப்பர், லெதரைட் பேப்பர். மில்லினெக்ஸ் பேப்பர் தான் ஆன்சர். ஓகேங்களா. இந்த மில்லினெக்ஸ் பேப்பர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா குட் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரென்த், அதாவது எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்சுலேஷன் ஸ்ட்ரென்த் வந்து தாங்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் 61 என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வைண்டிங்ல இது எந்த வைண்டிங், இந்த வைண்டிங் வச்சு சொல்லணும். which type of armature winding is illustrated. அதாவது ட்ரிப்ளெக்ஸ் வேவ் வைண்டிங்கா, டப்ளெக்ஸ் வேவ் வைண்டிங்கா, ப்ராக்ரெசிவ் லேப் வைண்டிங்கா,
ரீட்ரோகிரேசிவ் லேப் வைண்டிங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ப்ரோக்ரஸிவ் லேப் வைண்டிங் தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் 62 இது வந்து ஒரு சின்ன கணக்கு. கால்குலேட் தி ஆவரேஜ் பிட்ச் ஃபார் த retrogressive winding if number of armature conductor, number of slot, number of pole கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பிட்ச், ஓகே, ஆவரேஜ் பிட்சோட ஃபார்முலா நம்பர் போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கண்டக்டர் வந்து 14, ஸ்லாட் வந்து 7 into 2வா. அப்போ இதெல்லாம் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? ஏ இருக்கு, 6 இருக்கு, 8, 14, 6. ஓகே, ஆன்சர் வந்து 6. ஓகே, இது போட்டு பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து டயக்ராம் என்ன அப்படின்னா, வாட் டைப் ஆஃப் டெஸ்ட் இஸ் இல்லஸ்ட்ரேட்டட் ஃபார் தி ஆர்மேச்சர் ஆஃப்டர் ரீவுண்ட். ஓகே, அதாவது என்ன வகையான டெஸ்ட் பண்றாங்க ரீவுண்ட், அதாவது ரீவுண்ட் அப்படின்னா காலை திரும்ப கட்டத்து ஆஃப்டர் தி ரீவுண்ட் பண்ணிட்டோன்னே இது என்ன டெஸ்ட் அவங்க வந்து மேற்கொள்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஓப்பன் காயில் டெஸ்ட், ஷார்டர் காயில் டெஸ்ட், வோல்டேஜ் ட்ராப் டெஸ்ட், கிரவுண்டட் காயில் டெஸ்ட். ஆஃப்டர் தி ரீவுண்ட் அப்படின்னாலே, அதாவது காயில் கட்டி முடிச்சிட்டாலே என்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் காயில் டெஸ்ட் தான் பண்ணணும். ஓகேங்களா, ஷார்டட் காயில் டெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து 64 இது என்ன அப்படின்னா, why newly rewound armature must be preheated before the varnishing. அதாவது நியூ புதுசா ஒரு காயில் வந்து நம்ம கட்டுறோம். ஓகே, must be preheated, இது வந்து ஹீட்டட் பண்றோம் before the varnish. வார்னிஷிங் முன்னாடி என்ன பண்றோம்னா ஹீட் பண்றோம். அது எது கேட்கறாங்க பண்றாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ட்ரை அவுட் தி மாய்ச்சர் ஃப்ரம் ஹீட். அதுல இருக்கிற மாய்ச்சர், டஸ்ட் அது எல்லாத்தையும் வந்து வெளியே அவுட் பண்ணதுக்கு, ட்ரை அவுட் வெளியே பண்ணதுக்கா help from quickly drying of the varnish or make easy to penetrate varnish inside, maintain uniform spreading of varnish. என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஃப்டர், அதாவது பிஃபோர் தி வார்னிஷ் முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா ஹீட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா ட்ரை அவுட் தி மாய்ச்சர், அது மாய்ச்சர் எல்லாமே வந்து வெளியே வந்துடும். ஓகேவா, ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து 65ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா how the direction of rotation of DC common motor is changed. ஒரு DC காமன் மோட்டருடைய டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணும். அது எப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, ஒரு மோட்டருடைய டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணாலே அது ஆர்மேச்சர் மெத்தட்ல தான் பண்ண முடியும். சரி, நம்ம ஆன்சர் பார்ப்போம். பை சேஞ்சிங் தி டைரக்ஷன் ஆஃப் ஆர்மேச்சர் கரண்ட் பை இன்டர்சேஞ்ச் தி சப்ளை டெர்மினல். அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, இப்போ ஒரு டிசி மாடல் அப்படி இருக்கு அப்படின்னா அதோடைய போலாரிட்டி டெர்மினல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, பிளஸ் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் மாற்றோம்னா அந்த மோட்டருடைய டைரக்ஷன்லாம் மாறாது. ஓகேங்களா, அதெல்லாம் எதில் மாறும் அப்படின்னா 3 phase மோட்டரில் தான் ஆர்ஓபி சேஞ்ச் பண்ணும்போது மோட்டருடைய டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் மாறும். இந்த மாதிரி டிசி மோட்டர்லையோ சிங்கிள் பேஸ் மோட்டர்லாம் வந்து மாறாது. சரி, அது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால பி வந்து கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. அதுக்கப்புறம் சி வந்து பை சேஞ்சிங் தி டைரக்ஷன் ஆஃப் போத் ஃபீல்ட் அண்ட் ஆர்மேச்சர் கரண்ட். ரெண்டுத்தையும் ஒரே டைம்லாம் மாற்றக்கூடாது. ஃபீல்டு காயில் சரி, ஆர்மேச்சர் காயில் சரி, ஏதாச்சும் ஒரு காயில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா, டி வந்து பை சேஞ்சிங் தி டைரக்ஷன் ஆஃப் சீரிஸ் ஃபீல்டு கரண்ட். இந்த ஆன்சர் பார்க்கும்போது பை சேஞ்சிங் தி டைரக்ஷன் ஆஃப் ஆர்மேச்சர் கரண்ட் தான் கரெக்ட். ஓகேவா, ஏ தான். அதுக்கப்புறம் 66 வாட் இஸ் த எஃபெக்ட் இன் டிசி ஷண்ட் மோட்டார் இஃப் இட் இஸ் சப்ளை டெர்மினல்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச். இப்போ டிசி ஷண்ட் மோட்டர் இருக்கு. டிசி ஷண்ட் மோட்டர்ல வந்து அந்த சப்ளை டெர்மினல், இப்போ டிசி ஷண்ட் மோட்டர்ல என்னென்ன சப்ளை தருவோம், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்றேன், பிளஸ் மைனஸோ மைனஸ் பிளஸோ மாற்றும் போது அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. எதுவுமே ஆகாது, அதே டைரக்ஷன் தான் ஓடின்னு இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி ஆப்ஷன் படிச்சிடும். ரன்ஸ் இன் ஸ்லோ ஸ்பீட் கிடையாது, ரன்ஸ் இன் ஹை ஸ்பீட் இல்ல, ரன்ஸ் இன் சேம் ஸ்பீட், அதே டைரக்ஷன் தான் ஓடின்னு இருக்கும். நம்ம வந்து டெர்மினல் சப்ளைனா இன்டர்சேஞ்ச் பண்றதுனால எந்த ஒரு மாற்றமே ஏற்படாது. ரன்ஸ் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன் இல்ல. ஓகே, ரன்ஸ் இன் சேம் டைரக்ஷன் தான். அதுக்கப்புறம் 67 என்ன சொல்லிருக்காங்கன்னா வாட் இஸ் த ஸ்பீட் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா, இஃப் ஃபீல்டு வைண்டிங் ஆஃப் எ டிசி ஷண்ட் மோட்டார் இஸ் இன் ஓபன் சர்க்யூட். ஓகேவா, அதாவது ஃபீல்டு வைண்டிங் ஆஃப் எ டிசி ஷண்ட் மோட்டார் வந்து ஓபன் சர்க்யூட்ல இருக்கு, அப்போ அதோட ஸ்பீடு என்னவா இருக்கும். ஓகேவா, அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஸ்டாப்ஸ் ரன்னிங், அதாவது ரன் ஆகுது நின்றுமா. பி வந்து மோட்டார் ரன்ஸ் நார்மலி, மோட்டார் வந்து நார்மலா ரன் ஆகிருக்கும். ரன்ஸ் அட் லோ ஸ்பீட். ஓகே, லோ ஸ்பீட்ல ரன் ஆயிருக்குமா.
அதுக்கப்புறம் டி வந்து ரன்ஸ் இன் வெரி ஹை ஸ்பீட். ஓகேவா, ஹை ஸ்பீட்ல ரன் ஆகி அந்த காயில் வந்து என்ன ஆகும்னா ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஃபீல்டு வைண்டிங் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டர் வந்து ஓப்பன் ஆயிடுது, அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா, அது என்ன ஆகுன்னா ரன்ஸ் இன் வெரி ஹை ஸ்பீட். ஓகேவா, அதுக்கப்புறம் 68ல என்ன அப்படின்னா ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ். வாட் இஸ் த ரீசன் ஃபார் ரெடியூஷன் இன் ஸ்பீட் ஆஃப் ஏ டிசி ஷண்ட் மோட்டார் ஃப்ரம் நோ லோட் டு ஃபுல் லோட்? ஓகேவா, இந்த லோட் டு ஃபுல் லோட் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, இது என்ன ரீசனுக்கோசம் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி பார்க்கலாம். ஷண்ட் ஃபீல்டு கரண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்களா, பி வந்து ஷண்ட் ஃபீல்டு கரண்ட் வந்து டிக்ரீஸ் பண்றாங்களா, சி வந்து ஆர்மேச்சர் வோல்டேஜ் டிராப் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, அல்லது ஆர்மேச்சர் வோல்டேஜ் டிராப் வந்து டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பார்க்கலாமா, ஆர்மேச்சர் வோல்டேஜ் டிராப் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஆர்மேச்சர் வோல்டேஜ் டிராப் வந்து இதுல வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கிராஃப் இருக்கு. இந்த கிராஃப் வந்து எது சொந்தமானதுன்னா டிசி ஷண்ட். இந்த ஷண்ட்ல வந்து ஆர்மேச்சர் வோல்டேஜ் டிராப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான். ஓகே, ஆர்மேச்சர் வோல்டேஜ் டிராப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 69 ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து இந்த காயில் வந்து செக் பண்றாங்க அப்படிதானே, பார்க்கலாம். விச் வைண்டிங் ஃபால்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை தி டெஸ்ட்? இந்த டெஸ்ட்ல வந்து என்ன ஃபால்ட் வந்து டிட்டர்மைன் பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. சரி, 4 ஆப்ஷன் இருக்கு. ஓப்பன் காயில் ஃபால்ட் ஒன்று இருக்கு, ஷார்ட் காயில் ஃபால்ட், சி வந்து கிரவுண்டட் காயில் ஃபால்ட், டி வந்து கிரவுண்டட் கோர் ஃபால்ட். ஓகேவா, இதுல நம்ம பாத்தீங்கன்னா ஓப்பன் காயில் ஃபால்ட் தான் இதை பார்த்துருக்காங்க. ஓகேவா, சரி. அதுக்கப்புறம் 70. சரி, ஓகே, இவ்வளவுதான் தம்பி கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிசி மோட்டருடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்த்துருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல். இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல வந்துருக்கோம். ஓகே, தேங்க்ஸ்.